நமசிவாய வாழ்க, நதன்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2025 எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. இந்த 2025வது வருஷம் பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான வருஷங்க நம்மளோட ஜோதிட ரீதியாக. ஏன் அப்படின்னா 3 முக்கிய கிரக பயிற்சிகள் இந்த வருஷத்தில் இருக்குது. குறிப்பாக சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி அப்படிங்கிற ஒரு 3 பெயர்ச்சிகள் இந்த 2025 இருக்குங்க. மற்ற கிரகங்களை விட சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன் அப்படின்னாங்க, சனி மெதுவாக நகரக்கூடிய கிரகம். 2.5 வருட காலத்திற்கு ஒரு முறை நகரக்கூடிய ஒரு அமைப்பு தான் சனி பகவானோடதுங்க. அதனால் சனி பெயர்ச்சியானது மிகவும் நமது வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுங்க. இது என்னைக்கு சனிப்பெயர்ச்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சனிப்பெயர்ச்சி 29/3/2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமையில் பயிற்சி ஆகிறாருங்க. எங்கேருந்து எங்கே பயிற்சி ஆகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து பூரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு போகிறாருங்க. பூரட்டாதி 3ஆம் பாதம் கும்பராசிலையும், பூரட்டாதி 4ஆம் பாதமும் மீன ராசியில் இருக்குது. அப்போ கும்பராசியிலிருந்து சனி பகவான் மீன ராசிக்கு போக போகிறாருங்க. மீன ராசி அப்படிங்கிறது குருவோட வீடுங்க. அதனால் குருவோட வீட்டில் சுபர், குருங்கிறவர் முழு சுபரான வீட்டில் சனி போகிறது ஒரு அற்புதமான விஷயந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் காலப்புருஷனுக்கு 11ஆம் இடமான கும்பத்திலிருந்து 12ஆம் இடமான மீனத்துக்கு போகிறாருங்க. அப்போ விரயஸ்தானம், மோட்சஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போகிறனால பொதுவாகவே இந்த 2.5 வருட காலம் மக்கள் ஒரு ஆன்மீகத்தை நோக்கின ஒரு பயணத்தை மேற்கொள்வாங்க. எல்லாத்துக்குமே ஒரு ஆன்மீகம், தர்மம், நியாயம் அப்படிங்கிறமான விஷயங்களை இந்த 2.5 வருட காலம் கடைப்பிடிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த சனி பார்த்திங்கன்னா இந்த 2.5 வருஷத்தில் 2 முறை வக்ரமாகிறாருங்க. முதல் முறையாக ஜூலை மாதம் 2025ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 2025ஆம் தேதி வரைக்கும் சனி வக்ரமாகிறாருங்க. அடுத்து 2026 ஜூலையிலிருந்து 2026 டிசம்பர் வரைக்கும் வக்ரமாகிறார். அப்போ இந்த மாதிரி 2 முறை இந்த 2.5 வருட காலங்களில் சனி பகவான் வக்ரமாகி பலன்களை தரப்போகிறாருங்க. சரிங்க, சனி அப்படின்னாவே ஒவ்வொருத்தருக்கும் மனசுக்குள்ளே ஒரு இனம் புரியாத பயம் இருக்கும். பயப்படவே தேவையில்லைங்க. உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எப்படி இருக்கார், ஜாதகத்தில் சனி நல்லபடியாக இருக்காரா, சனியோட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களா, சனியோட அமைப்பை பொறுத்து உங்களுக்கு இந்த பலன் உங்களுக்கு பலன் கொடுக்குங்க இந்த சனி பயிற்சி பலன்கள். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது இந்த சனிப்பயிற்சி பலன் மட்டும் பார்க்கலாங்க. மேசராசிக்காரங்களுக்கான இந்த சனிப்பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. மேசராசிக்கான அதிபதி செவ்வாய் பகவானுங்க. இந்த மேசராசியில் சூரியன் உச்சமாகிறாருங்க, சனி பகவான் நீசமாகிறார். அதனால் இந்த மேசராசிக்காரங்களுக்கு எப்பயுமே ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையும் உடனே செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு வேகம் 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 அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான தன்மையாக இந்த மேசராசிக்காரங்களுக்கு இருக்குங்க. இவ்வளோ சிறப்பான இந்த மேசராசிக்காரங்களுக்கு 7.5 சனி அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஆரம்பிச்சிருச்சுங்க, விரை சனி ஆரம்பிக்க போகுது, இன்னும் 7.5 வருஷத்துக்கு சனி பகவான் எப்படிலாம் நம்மளை படுத்தப்பாரோ அப்படின்னு ஒரு பயங்கர கவலையாக இப்போ ஜாதகம் பார்க்க வர்றவங்களே முதல் கேள்வியாக கேட்குறாங்க. மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெருசாக ஒன்றும் பயப்பட தேவையில்லைங்க. ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு சனி பகவான் வந்தாலும் அது குருவோட வீடுங்க. அதனால் பெரிய அளவில் உங்களுக்கு தொந்தரவு பண்ண மாட்டார். 12ஆம் இடத்துல சனி பகவான் வர்றது பார்த்திங்கன்னா நிறைய விரய செலவுகள் வருங்க. அதை சுப விரயமாக மாற்றிக்கலாம். குறிப்பாக பாருங்கள், பருவ வயசில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணாகட்டும் ஆணாகட்டும் நிறைய பேருக்கு இந்த விரய சனி காலங்களில் திருமணம் அப்படிங்கிற ஒரு கொடுப்பனை அது சுப விரயத்தை மாற்றி கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு, ரொம்ப நாளாக நான் வீடு கட்டணுங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ வீடு கட்டக்கூடிய அமைப்பு, ஒரு லோனுக்காக அப்ளை பண்ணியிருக்கேன், அந்த லோன் கிடைக்கல, கட்டாயம் 7.5 சனி சமயத்தில் உங்களுக்கு அந்த லோன் கிடச்சி கொஞ்சமாவது ஒரு கடனோட இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை அமைச்சு கொடுக்கும். இதன் மூலியமாக கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கான ஒரு அற்புதமான அமைப்பு, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம், வெளிநாடு போகணும்
போகணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க, 12ஆம் இடம் வெளிநாடுங்க. வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அதில் ஏதாவது தடைகள் இருந்துச்சுன்னா அதுவும் இப்போ விலகி நிறைய பேர் இந்த மேசராசிக்காரங்க வெளிநாடு போகிறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு அமைப்பை கொடுக்கும். இது வரைக்கும் வெளிநாட்டில் இந்தியாவிலேருந்து வெளிநாட்டில் போய் இருக்கிறவங்கள கேட்டு பாருங்கள், நீங்கள் எந்த பீரியடில் வெளிநாடு போனீங்க அப்படின்னு கேட்டால் குறிப்பாக நாங்கள் வந்து 7 சனி சமயத்தில் போனேன், அஷ்டம சனி சமயத்தில் போனேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா சனி பகவான் இங்கேருந்து வெளியே அனுப்பிச்சு அங்கே ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுப்பாருங்க. அதுவும் குறிப்பாக இந்த விரய சனி காலத்தில் வந்து இந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இடுப்புக்கு கீழே முழங்கால், கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. வண்டி வாகனத்தில் அது இளைஞர்கள்லாம் குறிப்பாக மேசராசிக்கார இளைஞர்கள் வந்து வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக போகணும். பெண்களாக இருந்தால் ஹை ஹீல்ஸ் போட்டுட்டு தேவையில்லாமல் கால் ஸ்லிப் ஆகி சின்ன சின்ன இந்த மாதிரி தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்பா அம்மாவோட ஹெல்த்து கூட்டு போய் ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணிக்கிறது இந்த மாதிரி பண்ணுறது ரொம்பவே உங்களுக்கு நல்லதுங்க. அடுத்து சனியோட பார்வை வந்து பார்த்திங்கன்னா 3, 7, 10ஆம் பார்வை நாங்கள் அப்படி சொல்லுவோங்க. சனியோட 3ஆம் பார்வை உங்களுக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானத்தில் படுதுங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா யாருக்கும் வாக்கு கொடுக்கறத தவிர்த்துருங்க. நான் இந்த வேலை உங்களுக்கு நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் உங்களுக்கு நிறைவேற்ற முடியாமல் சில சிக்கல்கள் இருக்கும். சனி இருக்கிற இடத்துக்கு நல்லது பண்ணுவாருங்க, பார்க்குற இடத்துக்கு கொஞ்சம் கெடுதல் நடக்கும். அப்போ தேவையில்லாமல் வாக்கு கொடுக்கறத தவிர்த்துக்கோங்க. கொஞ்சம் கோபமாக வார்த்தைகளை விடுறதையும் கொஞ்சம் அமைதியாக, மனசு அமைதியாக வச்சுக்கோங்க. முடிஞ்சால் யோகா, தியானம் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. 3வது நபரை பற்றி எந்த விதமான கருத்துக்களையும் சொல்லாதீங்க. உங்களுக்கு ஆப்போசிட்டில் யார் இருக்காங்களோ அவங்கள பற்றியும் உங்களை பற்றி மட்டுமே பேசுங்க. 3வது நபரை பற்றி நீங்கள் வந்து அடுத்தவங்க பேசுனாங்கன்னா கூட நீங்கள் அதை காது கொடுத்து கேட்காதீங்க. ஏன்னா நீங்கள் தான் அந்த விஷயத்தை சொன்னதாக அவங்களால தப்பாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி அதன் மூலிமா சில சிக்கல்கள் உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு அப்படிங்கிற மாதிரி இருந்துக்கோங்க. குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட 2ஆம் இடம் குடும்பங்க. குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாங்க. ஒன்றும் தப்பு இல்லை. விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. இந்த சமயத்தில் மேசராசிக்காரங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு பழமொழி. அதனால் விட்டு கொடுத்து போங்க. அதே மாதிரி உணவு பழக்க வழக்கத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வாங்க. நல்லா சத்தான ஆகாரமாக சாப்பிடுங்க. 3 வேளையும் சாப்பிட்றத ஒரு 5 வேளையாக சாப்பிட்டுக்கோங்க. எளிதில் ஜீரணமாகிற மாதிரியான உணவுகளை சாப்பிட்டுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. 2ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் அந்த இடம் சம்மந்தப்பட்டு ஒரு தியாகம் பண்ணும்போது இந்த சனி பயிற்சி நமக்கு நல்லாயிருக்கும். அப்போ நாங்கள் என்னங்க தியாகம் பண்ணோம் அப்படின்னா ஒரு மணி நேரம் சனிக்கிழமைகளில் காலையில் அந்த சனி ஹோரைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, காலையில் 6லேருந்து 7, அதாவது சூரிய உதயத்திலிருந்து 1 மணி நேரம் கணக்குங்க. அந்த சமயத்தில் நம்ம மௌன விரதம் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அப்போ நமக்கு பேச்சினால் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து நமக்கு தீரும். குறிப்பாக பேச்சு மூலதனமாக வச்சு தொழில் பண்ணுற ஆசிரியர்களாகட்டும், இல்லை கன்சல்டன்ட்டு, இல்லை ப்ரொஃபஸர்ஸு, இந்த மாதிரி தொழிலில் இருக்கக்கூடியவங்க, மீடியாவில் இருக்கக்கூடியவங்களாம் கட்டாயம் அந்த 1 மணி நேரம் மௌன விரதம் இருக்கிறது உங்களுக்கு பேச்சினால் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு கட்டாயம் உதவுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சனியோட பார்வை 6ஆம் இடத்துல படுதுங்க. 6ஆம் இடத்துல சனி படுறது 6ஆம் இடம் உத்தியோகஸ்தானம், ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். 6ஆம் இடத்துல சனி பார்க்குறனால எனக்கு வேலை கிடைக்காதோ அப்படின்னு எதுவும் கவலைப்பட வேணாங்க. சனி வந்து உயிரற்ற காரகத்துவத்துக்கு நல்லது பண்ணுவார். அது என்னங்க உயிரற்ற காரகத்துவம்? உத்தியோகம். நீண்ட நாளாக அரசாங்க உத்தியோகத்துக்காக நான் எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கேங்க, ஆனால் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கவங்களுக்கு இந்த சமயத்தில் கட்டாயம் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. வேலை கிடைச்சிரும் ஜோசியர் சொல்லிட்டாங்க அதனால் படிக்காமல் இருந்துடலாமா அப்படிலாம் இல்லைங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவு உழைப்பை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது பண்ணுவாருங்க. உங்களோட கடின உழைப்பு உங்களை வந்து உச்சாணி கொம்புல போய் உட்கார வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது. அதே மாதிரி பழைய கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது இந்த சமயத்தில் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. ஆனால் புதுசாக எந்த கேஸும் நீங்கள் இந்த சமயத்தில் போகக்கூடாதுங்க. கணவன் மனைவி இருந்தீங்கன்னா ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லதுங்க. பழைய நீண்ட நாள் வியாதிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா இப்போ வந்து சரியாகும். இப்போ நல்லா சரியாக தூங்காமல் நேரத்துக்கு சாப்பிடாம நீங்களாக வியாதிகளை உண்டாக்கிக்கிட்டாதாங்க. அதனால் 7 சனியை பொறுத்த வரைக்கும் உங்களோட உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் அப்படின்னா பசிச்சு சாப்பிடணும், நல்லா
தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும். எக்ஸசைஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். குறைஞ்சது ஒரு 40 நிமிஷமாவது தினசரி மேசராசிக்காரங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது சனி பகவான் உங்களுக்கு எல்லா விதமான நன்மையும் கொடுப்பார். ஏன் அப்படின்னா சனி பகவான் உழைப்புக்கான காரகன். இப்போ இருக்க நம்மளோட சூழ்நிலைகளால் நம்ம வந்து எக்ஸசைஸ் அப்படிங்கிறதே நமக்கு வந்து இல்லாமல் போச்சுங்க. ஏதோ லிஃப்ட்டில் போயிடும், ஏதாவது ஒன்று நம்ம எக்ஸசைஸ்க்கு உடலுக்கு உழைப்பே கொடுக்கல. அதனால் இப்போ உடல் உழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும்போது உடல் ஆரோக்கியத்தை சனி பகவான் வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக இருக்குங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அடி வயிற்றில் பிரச்சனை, இறப்பை கோளாறு, ஜீரண மண்டலத்தில் சில சில பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் உணவு மட்டும் தேர்ந்தெடுத்து எளிதில் ஜீரணமாகிற உணவை பார்த்து சாப்பிட்டுக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்தை தனது 10ஆம் பார்வையாக பார்க்குறாருங்க. அப்போ 9ஆம் இடத்தை 10ஆம் பார்வையாக பார்க்குறது தொழில் ரீதியாக நிறைய பயணங்கள் போகக்கூடிய ஒரு அமைப்பு. அதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல யோகமும் கிடைக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய கோவில்களுக்கு ஆன்மீக பயணங்கள், ஆன்மீக சுற்றுலா நிறைய போவீங்க. தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லதுங்க. 7 சனி ஆரம்பிக்குது, இங்கே பெருசாக ஒன்றும் கவலைப்படாதீங்க. குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துலேருந்து 7, 9, 11ஆம் இடங்களை பார்க்குறாருங்க. அப்போ திருமணம் 7ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம். அப்பாவுக்கு சனியோட பார்வையினால் தந்தைக்கு உடல் ஆரோக்கியத்தில் சில சில குறைபாடுகள் வந்தாலும் குருவோட பார்வை அதே 9ஆம் இடத்துல படுறதுனால அந்த வியாதிகளும் குணமாகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. 11ஆம் இடத்தை வந்து குரு பார்க்குறாருங்க. லாபஸ்தானத்தை குரு பார்க்குறது நல்ல பலனை கொடுத்துருங்க. கேது 5ல் இருக்காரு. ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருந்து நிறைய லாபங்களை பிரிக்க கொடுக்க போகிறாரு. அதனால் உங்களுக்கு கட்டாயம் இந்த வருடம் சனிப்பெயர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல அற்புதமான பலன்களை தான் கொடுக்க போகுதுங்க. ஆனால் அதற்காக நீங்கள் உடல் உழைப்பு அப்படிங்கிற விஷயத்த வந்து கம்பல்சரி நீங்கள் செஞ்சுக்கணும். ஒரு மெடிக்கல் செக்கப் வந்து பண்ணிக்கிறது பரவாயில்லைங்க. 9ஆம் இடத்தை 10ஆம் பார்வையாக பார்க்குறதுனால தந்தை வழி உறவுகளில் சில கர்ம காரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. 2ஆம் இடம், 6ஆம் இடம், 9ஆம் இடத்தோட சனி பகவான் சம்மந்தப்படுறதுனால உத்தியோக ரீதியாக வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, படிக்கிறதுக்காக உத்தியோக ரீதியாக வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, 2வது குழந்தைக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு 2வது குழந்தைக்கு வந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான அமைப்புகள் இருக்குங்க. இன்னும் வந்து இந்த சனிப்பயிற்சி சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு சனிக்கிழமைகளில் வந்து மாற்றுத்திறனாளிகள், அதாவது கால் ஊனமுற்றவர்களுக்கு, நடக்க இயலாதவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியாக பண்ணிக்கிட்டு வாங்க. முடிஞ்சால் ஒரு தடவை திருநள்ளாறு போயிட்டு வர்றது உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும். ரிஷபராசிக்காரங்களுக்கு மிக பொற்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க. ரிஷபராசிக்காரங்க எப்பயுமே பாருங்கள் ஒரு நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. சுக்கிரன் அதிபதியாக வராங்க. அதே மாதிரி வந்து நகத்தில் அழுக்குப்படாமல் வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, சுத்தத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறவங்களா இருப்பாங்க. எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப அன்பாக நடந்துக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நோக்கம் கொண்டவர்களாக இந்த ரிஷபராசிக்காரங்க இருப்பாங்க. ஒரு தாய்மை குணம் இருக்கும். இந்த ராசியில் சந்திரன் உச்சமாகிறாருங்க. அதனால இயற்கையாகவே அடுத்தவங்களை பற்றி அதிகமாக கேர் பண்ணிக்கிறவங்களா இருப்பாங்க இந்த ரிஷபராசிக்காரங்க. இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இது நாள் வரைக்கும் கடந்த 2.5 வருஷ காலமாக சனி 10ஆம் இடத்துல, அதாவது கர்மஸ்தானத்தில் இருந்துங்க ஏகப்பட்ட பிரச்சனையை கொடுத்தாருங்க. அதாவது நமக்கு நெருக்கமானவங்களை இழக்கிற ஒரு அமைப்புங்க. வேலையிலேருந்து ஒரு கோவத்தில் வேலையை விட்டுட்டு வந்துடுறது, உத்தியோகத்தில் பிரச்சனையாகி கோர்ட்டு கேஸுன்னு அலையிறது, குடும்ப உறவுகளில் வந்து எக்கச்சக்கமான பிரச்சனை, கணவன் மனைவி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி நிறைய பேர் கோர்ட்டு கேஸு, டிவோர்ஸு அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. இந்த மாதிரி 2.5 வருஷ காலமாக ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திச்சிட்டு இருந்த இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த வருடம், அதாவது சனி பயிற்சி ஆகட்டும், குரு பயிற்சி ஆகட்டும், உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்குங்க. அற்புதமான காலகட்டம். அதாவது ஒரு 25 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல காலம் அப்படின்னு எடுத்துக்கக்கூடிய அற்புதமான அமைப்பில் சனி பகவான் இருக்கார். மற்ற கிரகங்களும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குங்க. சரி அப்பா சாமி 11ஆம் இடத்துல லாப குருங்க, குரு வந்துட்டார், எங்களுக்கு பணம் கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாம் கால் ஆட்டிட்டு வீட்டில் படுத்திருந்தா பணம் வராதுங்க. நம்ம எந்த அளவு உழைக்கிறோமோ சனி பகவான் அந்த அளவுக்கு உங்களுக்கு பணத்தை கொடுப்பாருங்க. 2ஆம் இடத்துல வரக்கூடிய குருவும் உங்களுக்கு நல்லது பண்ணுவார். அதனால் உங்களோட உழைப்பு, எவ்வளோ உழைச்சாலும் பணம் கிடைக்கல, அந்த உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கலன்னு கவலைப்பட்டுட்டு இருந்த இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்போ ஒரு பொற்காலம்னே சொல்லலாங்க. உங்களோட உழைப்புக்கான மரியாதை, உங்கள் உழைப்புக்கு 2 மடங்கு ஒரு பணம் வரக்கூடிய அற்புதமான அமைப்புகள் வந்து சூப்பராக இருக்கும். அதுவும்
அதுவும் குறிப்பாக உங்கள் ஜாதகத்துலேயும் சனி சூப்பரான ஒரு பொசிஷனில் இருந்தாருன்னா இது கம்பல்சரி நடந்தே தீருங்க. அதே மாதிரி சனி 11ல் இருந்துச்சுன்னா கொள்ளாதுங்க, வெல்லும் அப்படிங்கிற ஒரு ஜோதிட பழமொழி இருக்குங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கணுக்காலில் இந்த வெரிகோஸ் வெயின் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பையும் சனி பகவான் ஏற்படுத்தி தருவார். இது வந்து நீங்கள் சம்பாதிக்கிறதுக்குன்னு உண்டான காலம், இந்த 2.5 வருட காலங்க. இதை வந்து மிஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து வாழ்க்கையில் எனக்கு நல்ல நேரமே வரலையே, நான் பணம் சம்பாதிக்கிறதுக்கான நேரமே வரலையே அப்படின்னு புலம்பாதீங்க. அற்புதமான காலகட்டம். இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. சனி 11ஆம் இடத்துலேருந்து 1, 5, 8 இந்த இடங்களை பார்க்குறாருங்க. 11ஆம் இட சனி உங்களோட ஆசைகள் அபிலாஷைகளை சொல்லக்கூடிய இடம் 11. அந்த இடத்துல சனி இருக்கிற இடத்துக்கு நல்லது பண்ணுவாருங்க. அப்போ கம்பல்சரி உங்களோட நீண்ட நாள் ஆசை, ஒரு வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணுங்க, ரொம்ப நாளாக ஒரு தோட்டம் வாங்கணும், ஒரு 1/2 ஏக்கர் நிலமாவது வாங்கணுங்க, எனக்கு பிடிச்ச மாதிரி பயிரிட்டுக்கணும், அந்த மாதிரி இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படின்னு கனவுல இருந்தவங்க உங்களோட ஆசைகள் எல்லாம் இப்போ நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம்ங்க. பண வரவு கம்பல்சரி நல்லாயிருக்கும். அதன் மூலியமாக ஒரு சேமிப்பாக ஒரு நிலம் வாங்கி போடுறது, ஒரு ஆர்டி ஓப்பன் பண்ணி பணத்தை சேமிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கோங்க. அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு செஞ்சு முடிங்க. நாளைக்குன்னு வந்து ஒத்தி போடாமல் இருக்கணும். நிறைய கடன் அடையக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு உங்களுக்கு கிடைக்குங்க. குறிப்பாக சனி பகவான் உங்களோட ராசியை தனது 3ஆம் பார்வையாக பார்க்குறாருங்க. அப்போ நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை முயற்சி பண்ண உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுங்க. சிந்தனையில் மட்டும் உங்களுக்கு என்ன ஆகுனா ஒரு சின்ன ஒரு குழப்பத்தை சனி பார்வை உங்கள் ராசியை பார்க்குறனால கொடுப்பாருங்க. அந்த சிந்தனை குழப்பத்தை வந்து எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக முடிவு பண்ணி தெளிவாக செஞ்சிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதே மாதிரி பேசும்போது 3ஆம் இடம் கம்யூனிகேஷனுக்கான ஸ்தானம். நம்ம பேசும்போது வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது. குறிப்பாக மீடியாவில் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க நீங்கள் பேசும்போது கவனமாக பேசுங்க. ஏன்னா எந்த சமயத்தில் வேணால் அதை ரெக்கார்ட் பண்ணி தேவையில்லாமல் உங்களுக்கு ஆப்போசிட்டாக பரப்புறதுக்கான ஒரு சில சூழ்நிலைகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக கையாளுங்க. இவன் எதுக்காக நம்மகிட்ட பேசுகிறாங்க, எதனால் நம்மக்கிட்ட திரும்ப திரும்ப நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு யோசித்து நீங்கள் அடுத்தவங்க கிட்ட பழகிறது ரொம்பவே நல்லதுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சனியோட பார்வை உங்களுக்கு 5ஆம் இடத்துல படுதுங்க. 5ஆம் இடத்துல சனி படுறனால ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் மூலியமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புங்க. 5ஆம் இடத்துல சனி பார்க்குறது குலதெய்வம் கண் திறந்து பார்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை, அதாவது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஜாதகம் பார்க்குறவங்க எங்கள் குலதெய்வம்னு என்ன தெரியாமல் போச்சுங்க, நாங்கள் வெளிநாட்டில் இருக்கோங்க, அப்பா அம்மா வந்து குலதெய்வத்தை சொல்லாமல் போயிட்டாங்க, எனக்கு பெரியப்பா சித்தப்பா யாரும் இல்லைங்க, அதனால் என் குலதெய்வமே என்னன்னு தெரியலிங்க, என் குலதெய்வத்தை எப்படிங்க கண்டுபிடிக்கிறது நிறைய பேர் ஒரு கவலையோடு ஒரு ஏக்கத்தோடு கேட்குறாங்க. அதுக்கெல்லாம் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரப்போகுதுங்க. கட்டாயம் உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு காமிச்சு கொடுப்பார், நான் இங்கே தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஆட்கள் மூலியமாக உங்களுக்கு தெரியப்படுத்துவார். குலதெய்வத்தோட அருள் பரிபூரணமாக கிடைக்கும். குலதெய்வ கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்க இந்த ரிஷபராசிக்காரங்க இந்த சமயத்தில் குலதெய்வத்தில் போய் ஒரு படையல் வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கம்பல்சரி குலதெய்வத்தோட அருள் பரிபூரணமாக கிடச்சி உங்கள் வாழ்க்கை ஒரு நல்ல ஒளிமயமான காலமாக இருக்கும். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க என் பேச்சை கேட்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு கஷ்டப்படுவீங்க. குழந்தைங்களை வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நினச்சிக்கோங்க. உங்களோட ஆசைகளை அவங்க மேலே திணிக்காமல் இருந்தீங்கன்னாவே போதும். அவங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி உங்ககிட்ட பழகுவாங்க. உங்களோட மனசு, புத்திகள், சிந்தனைகள் இதில் மட்டும் ஒரு தெளிவு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியங்க. ஜோதிடத்துறையில் இருக்கிறவங்க, எழுத்துத்துறையில் இருக்கவங்க, அரசியலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சூப்பரான காலகட்டம்னே சொல்லலாங்க. சினிமா துறையில் இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் பேர் புகழ் அவார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக இருக்குங்க. குறிப்பாக வந்து பார்த்தோம்னாங்க பூர்வீகத்தில் ராசியில் வந்து குரு பார்க்கும்போது பூர்வீகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஆனால் அது வந்து ஒரு முடிவுக்கு வந்துடும். சின்ன சின்ன பிரச்சனை அப்பப்போ வந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகி அந்த பிரச்சனை முடிஞ்சு பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வரத்துக்கான ஒரு யோகம் சூப்பராக இருக்குங்க. அடுத்து 8ஆம் இடத்த சனி பார்க்குறாருங்க. திடீர் பணவரவு. யாருக்கிட்டையும் எப்பயோ பணம் கொடுத்தங்க, அந்த பணம் இன்னும் எனக்கு திரும்பி வரலைங்கன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா எதிர்பார்க்காம அது காந்தி கணக்கில் எழுதியாச்சு, அந்த பணம் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கூட அந்த பணம் இந்த சமயத்தில் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும். நம்ம வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் லாட்ரி யோகம் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான யோகம்ங்க. இது புதையல் யோகம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு நேரம் உங்களுக்கு வந்து இருக்குங்க.
உங்களோட வாழ்க்கை துணையோட குடும்பத்தில் கொஞ்சம் இந்த சமயத்தில் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ஏன்னா 7க்கு 2 அப்படிங்கிறது 8 நாங்கள் சொல்வோம். 8ங்கிறது வாழ்க்கை துணையோட குடும்பம். 8ஆம் இடத்தை வந்து சனி பார்க்குறனால மரண பயம் வந்துட்டு போகுங்க. ஆனால் ஆயுள் தீர்க்கம் சனி 8ஆம் இடத்தை பார்க்குறனால கட்டாயம் ஆயுள் தீர்க்கமாகும். ஒன்றும் பயப்பட வேணாங்க. முடிஞ்ச ஒரு தடவை திருக்கடையூர் போயிட்டு வர்றது ரொம்பவே நல்லதுங்க. அடுத்து குரு பகவானும் வந்து உங்களுக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்துலேருந்து 6, 8, 10ஆம் இடங்களை பார்க்குறனால தொழிலும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. தொழில் போகிறதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடைக்கல அப்படின்னா இப்போ ஒரு சின்ன லோன் கிடைக்கும். அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சு நீங்கள் தொழில் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதுவும் உங்களுக்கு 11ஆம் இடத்துல உங்களோட சுய ஜாதகத்திலையும் சனி இருந்தால் இப்போ சனி 11ஆம் இடத்துக்கு வரனால உங்களுக்கு அற்புதமான ஒரு சூப்பரான ஒரு காலகட்டம் இருக்க போகுதுங்க. இன்னும் சிறப்பாக இந்த வருடங்களை நீங்கள் வந்து இந்த சனி பயிற்சி சாதகமாக மாற்றிக்கணும் அப்படின்னா அபிராமி அந்தாதி வழிபாடு அந்த பாடல்களை வந்து நீங்கள் ரெகுலராக படிக்கிறதும் அம்மன் வழிபாடு பண்ணுறதும் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும். மிதுனராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. மிதுனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அதிபதி புதன்ங்க. இந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செய்யக்கூடியவங்களா இந்த மிதுனராசிக்காரங்க இருப்பாங்க. இவங்களை சுற்றி ஒரு நண்பர்கள் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஒரு நகைச்சுவை உணர்வு இருக்கும். நிறைய பேர் கலைத்துறையில் இருக்கிறவங்க, சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரங்களாக இருப்பாங்கங்க. மிதுன ராசி வந்து காற்று தத்துவ ராசி. இவங்கள பற்றின விஷயங்கள் அப்படியே பரவிடுங்க. இவங்க வந்து ஒரு நல்ல விஷயம் செஞ்சாலும் பரவிடும். இவங்க ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டா கூட அது வந்து ஊருக்கே தெரிஞ்சிருங்க. இவங்கள பற்றின ரகசியங்கள் ரகசியமாகவே இருக்காதுங்க. அதனால் மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட பர்சனலாக யார்கிட்டையும் ஷேர் பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இது நாள் வரைக்கும் 9ஆம் இடமான பாக்கியத்தில் இருந்த குரு பகவான் இப்போ உங்களுக்கு 10ஆம் இடமான கர்மஸ்தானத்துக்கு போகிறாரு. அச்சோ, தொழில் ஸ்தானத்துக்கு சனி பகவான் வர்றாரு, நம்ம தொழில் என்ன ஆகும் அப்படிங்கிற கவலை ஒரு சிலருக்கு இருக்கும். கவலையே படாதீங்க. சனி இருக்கிற இடத்துக்கு நல்லது தான் பண்ணுவார். அப்போ கட்டாயம் உங்களோட தொழில் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா 2வது தொழில் தொடங்கணும், பார்ட் டைமாக நம்ம இன்னொரு தொழிலை தொடங்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஏற்கனவே பண்ணிகிட்ருக்க தொழிலோட ஒரு உப தொழில் ஒன்று பண்ணணும், அந்த ரிலேட்டடாக ஏற்கனவே பண்ணிகிட்ருக்க தொழில் ரிலேட்டடாகவும் ஒரு தொழில் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இருக்கும். ஒரு சிலர் வேலைக்கு போய்ட்டுருப்பாங்க. நான் வந்து ஈவினிங் டைம் நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன், நான் ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து எப்படியெல்லாம் நம்ம இன்னும் அதிகமாக உழைச்சி பணத்தை வந்து பெருக்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பை வந்து உருவாக்கிக்குவாங்கங்க. அது மட்டும் இல்லாமல் பண விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. நீங்கள் 1000 ரூபாய் கொடுத்தா நான் 2000 ரூபா தரேன், நீங்கள் 10,000 ரூபா கொடுத்தா நான் 1,00,000 ரூபா தரேன், இப்படிங்கிற ஒரு அணுகல் வந்து உங்ககிட்ட இருக்குங்க. இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் தெளிவாக இருக்கணுங்க. தொழிலில் அட்டகாசமான ஒரு வெற்றி, தொழில் ரீதியாக மீன வீட்டில் சனி இருக்கிறார், அதுவும் உங்களுக்கு 10ஆம் இடம். அப்போ தொழில் ரீதியாக வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பு, வெளிநாட்டில் ஒரு ஃப்ரான்சைஸ் ஆரம்பிக்கிறது, ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த மாதிரியான அமைப்பு ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முழங்கால் சம்மந்தப்பட்ட வலிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக 3வது சுற்று சனி சந்திக்கக்கூடிய கொஞ்சம் வயதானவர்களுக்கு முழங்கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு மாமியார் இருந்தாங்க அப்படின்னா மாமியாருக்கு உடல் ஆரோக்கியத்தில் சில குறைபாடுகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும், 10ஆம் இடத்துல சனி வரனால. அடுத்து 10ஆம் இடத்துல இருந்து சனி பகவான் உங்களுக்கு 3ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 12ஆம் இடத்தை சனி பார்க்கறது வெளிநாடு பயணங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. ஆனால் இருந்தாலும் இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் இடம் -5 போகஸ்தானம், தூக்கத்தில் ஒரு சிலருக்கு பிரச்சனை வருங்க. தூங்கவே முடியலையேன்னு கவலைப்படுவீங்க. அப்படி இருக்கிறவங்க கொஞ்சம் நைட் வாக்கிங் கொஞ்ச நேரம் போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணிட்டு உடம்பு நல்லா டயர்டாக இருந்தீங்கன்னா நல்லா அடித்து போட்ட மாதிரி தூக்கம் வருங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு வரத்துக்கான ஒரு சூழல் இருக்குது. இதனால் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு மெடிக்கல் ஹெல்த் செக்கப் நீங்களாகவே போய் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அப்பாவோட ஹெல்த்தில், அம்மாவோட ஹெல்த்தில், அம்மாவோட அப்பா
அப்பாவோட அம்மா இவங்களோட ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்த சனி பகவான் பார்க்குறாரு. அப்போ இது நாள் வரைக்கும் உங்கள் சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை இப்போ ஒரு முடிவுக்கு வரும். ஆனால் நீங்களாக புதுசாக இந்த சமயத்தில் சொத்துக்காக ஒரு கோர்ட்டு கேஸ் போய்க்கிறது, ஒரு அரை அடி நிலத்துக்காக அடிதடி கோர்ட்டு கேஸு, மண்டை உடச்சிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிக்காமல் உட்காந்து பேசி ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் தீர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து நமக்கு நுரையீரல் மார்பு சம்மந்தப்பட்ட இடத்தை குறிக்கிறது. ஒரு சிலருக்கு சுவாச கோளாறுகள் வரத்துக்கான வாய்ப்புகள், நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஒரு சிலருக்கு நெஞ்சு எரிச்சல் வர மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் லைட் ஃபுட்டாக வந்து சாப்பிட்டுக்கிறது, உணவில் நல்லெண்ணெயை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. வீடு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு அற்புதமான காலகட்டம். சனி பார்க்கும்போது எடுத்தோடனே நீங்கள் ஃபஸ்ட்டு போய் ஒரு வீடு பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வீடு உங்களுக்கு செட் ஆகாது. ஆனால் அடுத்த 2வதாக ஒரு வீடு பார்க்கணும் அப்படிங்கிறவங்களுக்குலாம் வந்து ஈஸியாக செட் ஆகுங்க. உங்கள் நீண்ட நாள் ஒரு கனவு வீடு, அதாவது சனியோட பார்வை 4ஆம் இடத்துல படும்போது புதிய வீடு அப்படிங்கிறத விட பழைய வீடு, கட்டின வீட்டை வாங்கக்கூடிய அமைப்பு நிறைய பேர்த்துக்கு நல்லாயிருக்கும். அதாவது மிக குறைஞ்ச விலையில் உங்களுக்கு ஒரு நல்ல வீடு கிடைக்கும். இந்த மாதிரி அமைப்பெலாம் வந்து சனி பகவான் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லா கொடுப்பாருங்க. இது வந்து பயன்படுத்திக்கோங்க. ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்குங்க கொஞ்சம் எளிமையாக சிம்பிளாக பண்ணிக்கிறது நல்லது. சனி பகவான் பொறுத்த வரைக்கும் சிம்பிளிசிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். நீங்களாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த சனிப்பயிற்சி காலத்தில் நீங்களாகவே முன்ன கொஞ்சம் ஆடம்பரமாக ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்தவங்க கூட இப்போ என்ன பண்ணுவீங்க, எளிமையாக சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. ரொம்பவே நல்லது. அதே மாதிரி இப்போ படிக்கிற இளம் பருவத்தினர், அதாவது +2 முடிச்சுட்டு காலேஜ் போகணும், அந்த ஃபஸ்ட்டு டிகிரியை வந்து செலக்ட் பண்ணுறது கொஞ்சம் கவனமாக செலக்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து டிகிரி முடிச்சுட்டாங்க, நாங்கள் பிஜி படிக்கிறோம் அப்படின்னா ஒரு சிலர் இப்போ கிராஸ் மேஜர் வந்து செய்யணும் அப்படின்னு தோணுங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருங்க. ஏன் அப்படின்னா உங்களோட துறைகள்லேயே நீங்கள் மேற்படிப்பு படிக்கும்போது உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். தேவையில்லாமல் மாற்றி படித்து சிக்கல்களில் சிக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அடுத்து 7ஆம் இடத்தை சனி பார்க்குறாருங்க. 7ஆம் இடத்தை சனி பார்க்குறனால சமுதாய தொடர்புகள் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. நிறைய மக்கள் தொடர்பு உங்களுக்கு நடக்கும். நிறைய நண்பர்கள், வாடிக்கையாளர்கள்லாம் நிறைய பேர் உங்களுக்கு புதுசாக வருவாங்க. அதனால் தொழில் உத்தியோகம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸ்டேட்டஸ் நல்லாயிருக்கும். உங்கள் செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க. தொழில் ரீதியாக நிறைய பயணம் போவீங்க. உங்கள் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இருந்தது, நீங்கள் மனசு விட்டு பேசுகிறனால அந்த பிரச்சனைகள் தீர்றதுக்கான ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குங்க. குரு உங்கள் ராசியிலேயே வந்து உட்காந்து சில குழப்பங்களை கொடுத்தாலும் அவரோட பார்வை உங்களுக்கு வந்து 5ஆம் இடத்தை பார்க்குறனால குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், 7ஆம் இடத்தை பார்க்குறனால திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். அதாவது ஒரு சின்ன ஒரு தடை ஏற்பட்டு திருமணம் கம்பல்சரி நடக்கக்கூடிய அமைப்பு இந்த மிதுன ராசிக்காரங்க அந்த இளம் பருவத்தினருக்கு சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி 9ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. ராகு 9ஆம் இடத்துல இருக்கிறதும் நிறைய பயணங்களால் உங்களுக்கு நன்மை. ஆன்மீக பயணங்கள் நிறைய போவீங்க. கேது 3ஆம் இடத்துக்கு வராருங்க. அப்படிங்கும்போது 3ஆம் இடத்துக்கு கேது ரொம்பவே சாதகமாக இருக்குங்க. அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சி மற்ற கிரக பயிற்சிகளும் உங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான பலனை கொடுக்க போகுதுங்க. இருந்தாலும் இன்னும் இந்த சனி பயிற்சி காலங்கள் எனக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒரு தடவை திருநள்ளாறு போயிட்டு வாங்க. அங்காளம்மன் வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும். கடகராசியை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரங்க சந்திரன் அதிபதியாக வரனால ஒரு தாய்மை உள்ளம் இவங்ககிட்ட இருக்குங்க. எல்லாத்துக்குமே வந்து ஒரு அனுசரித்து போகக்கூடிய தன்மை, ரொம்ப சாஃப்டான ஒரு மென்மையான குணம். நிறைய வந்து கவிதை எழுதுகிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடகராசிக்காரங்களாக இருப்பாங்க. ஒரு மூட் ஸ்விங் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே இவங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்குங்க. இவ்வளோ சிறப்பான இந்த கடகராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2.5 வருஷ காலமாக ஏகப்பட்ட பிரச்சனைங்க, சொல்லவே முடியாது. பண்ணாத தப்புக்கு பிரச்சனை, அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நோய், கடன், வம்பு, வழக்கு, தேவையில்லாத அசிங்கம், அவமானம், இந்த மாதிரி என்னென்ன பிரச்சனை இந்த உலகத்தில் இருக்கோ அத்தனை பிரச்சனையும் நான் அனுபவிச்சிட்டேங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க 99% வந்து இந்த கடகராசிக்காரங்களாக இருக்காங்க. அத்தனை பிரச்சனைக்கும் இப்போ இந்த வருடம் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஒரு முடிவு தரப்போகுதுங்க. உங்களோட உழைப்புக்கு தகுந்த மரியாதை, உங்கள் குணத்துக்கு தகுந்த ஒரு நல்ல பலன் எல்லாமே இப்போ கிடைக்க போகுது. கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க. பாக்கியத்துக்கு சனி பகவான் வர்றார். சனி பகவான்
இருக்கிற இடத்துக்கு நன்மை செய்வார். அப்படிங்கும்போது பாக்கிய சனி அனைத்து விதமான பாக்கியங்களையும் உங்களுக்கு கொடுக்குங்க. அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. உங்களுக்கு பேர் புகழ் கிடைக்கும். உங்களோட உத்தியோகத்தில் நீ இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு நீங்கும். நீங்கள் தப்பே பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் அந்த தப்பு பண்ணாதான் ஒரு உருவகப்படுத்தப்பட்டு உங்கள் மேலதிகாரிகள் உங்களை கூப்பிட்டு சண்டை போட்டு இந்த மாதிரி சங்கடமான சூழ்நிலைகள் எல்லாம் இப்போ மாறப்போகுதுங்க. யார் யாரெல்லாம் உங்களுக்கு பின்னாடி இருந்து முதுகுக்கு பின்னாடி குத்துனாங்களோ அவங்க எல்லாம் இப்போ வந்து வெளிச்சம் போட்டு காட்டி இவங்களாம் நமக்கு வேணாம், இவங்களாம் கெட்டவங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒதுக்கி வைக்கக்கூடிய சூழல். உங்களை சுற்றி இவ்வளோ நாள் கெட்டவங்களாக இருந்திருப்பாங்க, இப்போ அவங்கெல்லாம் தானாக விலகி போயிட்டு உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடியவங்க உங்களோட சேர்ந்து வரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் வந்து இந்த 2.5 வருட காலம் இருக்க போகுதுங்க. நிறைய ஆன்மீக பயணங்கள் போவீங்க. பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இந்த சமயத்தில் நீங்குங்க. 10 வருஷமாக பூர்வீகத்துக்கு கேஸ் போட்டிருக்கோங்க, ஒரு 6 அடி நிலத்துக்காக ஏகப்பட்ட பிரச்சனையை நாங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அதுவும் இந்த சமயத்தில் முடிவுக்கு வரப்போகுது. ரொம்ப நாளாக வெளிநாட்டில் போய் ஒரு கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்க மாணவர்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் இப்போ கிடைக்கும். குறிப்பாக ஆராய்ச்சி கல்வியை வந்து தொடர முடியல, பாதியோடு நிப்பாட்டிட்டேன், அதை கண்டினியூ பண்ணணும்னு நான் நினச்சிட்டு இருக்கேன், கட்டாயம் இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அப்பாவுக்கும் எனக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. நான் எது சொன்னாலும் அப்பா வந்து அதை தவறாகவே புரிஞ்சுக்கிறாருங்க. ஏட்டிக்கு போட்டியாக நாங்கள் 2 பேரும் இருக்கோம், ஒரு வில்லங்க மாதிரி நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த சூழ்நிலையும் உங்களுக்கு மாறப்போகுதுங்க. உங்கள் அப்பா உங்களை வந்து நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டு அவரோட ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலமாக உங்களுக்கு இருக்குங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடை சம்மந்தப்பட்ட இடத்துல ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உடல் ரீதியாக இருக்குது. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. மற்றபடி 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு அனைத்து விதமான பாக்கியங்களையும் தருவார். அனைத்து விதமான பாக்கியங்கள்லாம் என்னாச்சுங்க, ஏன்னா 6 வருஷமாக திருமணத்துக்காக பார்த்துட்ருக்கேங்க, திருமணம் ஆகலை. கட்டாயம் இந்த சமயத்தில் உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தியும் நல்லா இருக்கிற பட்சத்தில் கட்டாயம் திருமணம் நடக்கும். அது ஒரு பாக்கியம். அடுத்து குழந்தை பாக்கியம் இல்லைங்க, ரொம்ப வருஷமாக நாங்கள் குழந்தைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், டெஸ்ட் டியூப் பேபி 4-5 தடவை வச்சுட்டோம், சக்ஸஸ் ஆகலை. இந்த சமயத்தில் உங்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். தொழில் அமையல, தொழில் பாக்கியம் அதுவும் இந்த சமயத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க. வீடு கட்டணும்னு நினச்சங்க, வீடு கட்ட முடியல, அதுவும் உங்களுக்கு அந்த சமயத்தில் கிடைக்கும். பாதியோடு வீடு கட்டி நிற்கிதுங்க, ஒன்றும் பணம் இருந்தால் ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க, ஆள் இருந்தால் பணம் கையில் இருக்க மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, ஒரு விசேஷத்துக்கு கூட போக முடியல, ஏன் என்னாச்சு வீடு பாதியிலேயே நிற்குதுன்னு எல்லாம் கேட்டு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த சமயத்தில் அந்த வீட்டை கட்டி முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த பாக்கியத்தில் இருக்க சனி பகவான் உங்களுக்கு வந்து கொடுப்பாருங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வு, ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஆனால் அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. அடுத்து சனியோட பார்வை 11ஆம் இடத்துல படுதுங்க. அதாவது 3ஆம் பார்வையாக 11ஆம் இடத்த வந்து பார்க்குறாரு. 3னா முயற்சி, 11னா லாபம். அப்போ உங்கள் முயற்சியால் லாபம் அப்படிங்கிறது இப்போ கிடைக்க போகுதுங்க. பெரிய அளவில் வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. நிறைய சேவை மனப்பான்மை உங்களுக்குள்ளே வரும், நிறைய சேவைகள் செய்வீங்க, நிறைய அநாத ஆசிரமத்துக்கு டொனேட் பண்ணுவீங்க. உங்களால் முடிஞ்ச உதவிகளை இந்த சமுதாயத்துக்கு நீங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நிறைய பேர் ட்ரஸ்ட்டை ஆரம்பித்து அதன் மூலியமாக அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கணுக்கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வயதானவர்கள் இந்த கடகராசியில் இருந்தாங்கன்னா கணுக்காலில் சின்ன சின்ன பிரச்சனைகள், வெரிகோஸ் வெயின் சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. அடுத்து சனியோட பார்வை வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்தை வந்து பார்க்குதுங்க. சனியோட பார்வை 3ஆம் இடத்துல படுறது ரொம்ப நல்ல விஷயம். நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகளில் சிறு தொய்வுகள் ஏற்பட்டாலும் அது வெற்றியாக ஜெயஸ்தானமாக வந்து உங்களுக்கு மாறப்போகுதுங்க. அலைச்சல் அதிகமாக தான் இருக்கும். 3ஆம் இடத்துல சனி பார்க்கும்போது ஒரு தடவைக்கு நம்ம 2 தடவை முயற்சி பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அதில் ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறது ரொம்பவே கிடைக்குங்க. அது மீடியாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நம்ம நேரங்காலம் பார்க்காம நான் 15 மணி நேரம் ஒர்க் பண்ணுறேன், 16 மணி நேரம் ஒர்க் பண்ணுறேன், இந்த மாதிரி பிஸி ஷெடியூலாக கொஞ்சம் டயர்டாக தான் இருப்பீங்க. ஆனால் அதுக்கான ஒரு நல்ல அங்கீகாரம் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுதுங்க. உங்களோட இளைய சகோதரர் சகோதரிகள் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க.
அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட உட்கார வச்சு மனம் விட்டு பேசுங்க. குறிப்பாக அவங்க பருவ வயதில் இந்த கடகராசிக்காரங்களோட சகோதர சகோதரிகள் இருந்தாங்கன்னா அவங்கள உட்கார வச்சு எப்படி இருக்க, என்ன பண்ணிகிட்ருக்க, என்ன படிச்சுட்ருக்க, உனக்கு எதாவது ஹெல்ப் வேணுமா, நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாரல் சப்போர்ட் அவங்களுக்கு கொடுங்க. ஏன்னா இந்த சமயத்தில் அவங்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும். ஒரு தகப்பன் தாய் ஸ்தானத்திலிருந்து அவங்களுக்கு நீங்கள் கைட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 6ஆம் இடத்தை வந்து சனி பகவான் பார்க்குறாருங்க. 6ஆம் இடம் உத்தியோகஸ்தானம். உத்தியோகஸ்தானத்தில் சனி பார்க்குறனால உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்குங்க. நிறைய வந்து ஒர்க் கிடைக்கும். அதன் மூலியமாக நல்ல பேர் கிடைக்கும். பண வரவும் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிவயிறு, ஜீரண கோளாறு, இறப்பை சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிட்டுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. வேலை மாற்றம், இடமாற்றம் தானாகவே கிடைக்கும். ஏன்னா 9ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. 9ஆம் இடம்ங்கிறது மாற்றம், 6ஆம் இடம்னா உத்தியோகம். நீண்ட நாளாக நான் ஒரு டிரான்ஸ்ஃபருக்காக காத்துட்ருக்கேன். கட்டாயம் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உத்தியோக ரீதியாக நிறைய பயணங்கள் போவீங்க. அதன் மூலியமாக ஒரு நல்ல யோகம். ஒரு லோன் கிடைச்சா நான் வீடு கட்டி முடிச்சிருவேங்க, லோன் அப்ளை பண்ண கிடைக்கவே இல்லை, இந்த சமயத்தில் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. 10 வருஷமாக 15 வருஷமாக ஒரு கேஸ் நடந்துட்டுருக்குங்க, அது எனக்கு சாதகமாக முடியுமா? கட்டாயம் இந்த சமயத்தில் சாதகமாக முடியுங்க. ஆனால் புதுசாக எந்த கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குன்னு போகாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒரு வாக்கிங், ஜாகிங் அந்த மாதிரி ஒரு டெய்லியும் ஒரு 40 மினிட்ஸ் நீங்கள் வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடமான சுப விரயஸ்தானத்திலிருந்து 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. இதன் மூலியமாகவும் நீங்கள் சொத்துக்கள், வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு. ஒரு கார் கொடுத்துட்டு புது கார் வாங்கலாமா, அதுக்கும் நல்லா இருக்குங்க. திடீர் அதிர்ஷ்டத்தை வந்து 8 பார்க்குற குரு வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாருங்க. 8ஆம் இடத்துலேருந்து ராகுவும் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்க போகிறார். ஆக மொத்தம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2.5 வருட காலம் உங்களுக்கு பாக்கியத்தில் இருக்க குரு அனைத்து விதமான பாக்கியங்களையும் கொடுப்பாருங்க. ஒரு தடவை கீழ்பெரும்பள்ளம் போயிட்டு வர்றது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஆதரவு இல்லாத குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யும்போது உங்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களையும் சனி பகவான் வாரி வாரி வழங்குவார். சிம்ம ராசியில் சூரியன் ஆட்சிங்க. அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சூரியனோட உத்திரம் நட்சத்திரமும் இருக்குது. அதனால் சிம்மராசிக்காரங்க பொதுவாக எப்படி இருப்பாங்கன்னா நல்ல தைரியத்தோட, தன்னம்பிக்கையோட, டீஃபால்ட்டாகவே இவங்களுக்குள்ள ஒரு தலைமை பண்பு அப்படிங்கிறது இருக்குங்க. ஒரு பிடிவாத குணமும் இவங்கக்கிட்ட இருக்கும். எதாக இருந்தாலும் முகத்துக்கு முகம் பேசிட்டு போயிடுவாங்க. அது எவ்வளோ பெரிய ஆளுனா கூட பார்க்க மாட்டாங்கங்க. இந்த அளவு சிறப்பானவங்க, இந்த ஒரு யூனிக்காக தெரியக்கூடியவங்க இந்த சிம்மராசிக்காரங்களாக இருப்பாங்க. இவ்வளோ சிறப்பான சிம்மராசிக்காரங்களுக்கு இப்போ சனி பகவான் இது வரைக்கும் 7ஆம் இடத்துல இருந்து இப்போ 8ஆம் இடத்துக்கு வர. அச்சோ அஷ்டம சனியாச்சே, கவலையே படாதீங்க. சனி பகவான் உங்களுக்கு கெட்டவர். அப்போ கெட்டவர் கெட்ட இடமான 8ஆம் இடத்துக்கு போகிறது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் உங்களுக்கு கட்டாயம் நல்ல காலம், நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆனால் 100% அப்படிங்கிறது இல்லாமல் ஓரளவுக்கு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாதுங்க. அதே சமயம் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு வராருங்க. லாபத்தில் இருக்க குரு உங்களுக்கு நல்ல விஷயங்களையும் 3, 5, 7ஆம் இடங்களை பார்க்குறனால ஒரு அற்புதமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் தொழில் வந்து நல்லா இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் வந்து நான் பணம் போட்டேன் அப்படின்னா இன்னும் அட்டகாசமாக நான் விரிவு பண்ணிடுவேன், எனக்கு கடன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு இப்போ தொழிலுக்காக கடன் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்புங்க. அது மட்டும் இல்லாமல் 2.5 வருஷம் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா உங்களோட லேசினஸை ஒதுக்கி வச்சுருங்க. தேவையில்லாமல் விதண்டாவாதம், இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு டீஃபால்ட்டாகவே கொஞ்சம் ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அந்த ஆர்கியூமெண்ட்டை வந்து வச்சுக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துட்டையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. பேசும்போது வார்த்தைகளில் கொஞ்சம் கனிவு வச்சுக்கோங்க. இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான காலகட்டமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பணவரவு ஸ்தானம்னு நாங்கள் சொல்லுவோம். 2, 5, 8, 11 இந்த இடங்களை பணவரவு ஸ்தானம்னு சொல்லுவோம். இந்த சமயத்தில் பாருங்கள் 8ஆம் இடத்துலேருந்து சனி பகவான் 2ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் பார்க்குறாங்க. ப்ளஸ் வந்து 11ஆம் இடத்துல வந்து குரு இருக்கார். இப்படிங்கும்போது பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஏற்றம் உங்களுக்கு இருக்கும். 8ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்தை சனி பார்க்குறனால
உங்களை அடுத்தவங்க வந்து பேராசையை காமிச்சு ஏமாத்துறதுக்கு பார்ப்பாங்க. இந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருங்க. நீங்கள் வந்து 10,000 கொடுங்க, நான் 1,00,000 கொடுக்குறேன், இல்லைனா வந்து உங்களுக்கு இந்த இடத்த வந்து நான் உங்களுக்கு ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்குறேங்க அப்படின்னு உங்களை ஆசையை காமிச்சு உங்கள் பணத்தை வாங்கிடுவாங்க. ஆனால் அது அவங்க நிலமே இருக்காது, அடுத்தவங்க நிலமா இருக்கும். இந்த மாதிரி விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லதுங்க. வண்டி வாகனத்தில் குறிப்பாக இளைஞர்கள் வண்டி வாகனத்தில் போகும்போது நான் வந்து சாகசம் காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ட்ரை பண்ணாமல் கொஞ்சம் கவனமாக இருங்க. நிலம் வாங்க விற்க ஒரு நல்ல அதிர்ஷ்டமான காலகட்டமாக அவங்களுக்கு வந்து இருக்க போகுதுங்க. அரசாங்கத்தில் இருக்கிறவங்க, அரசாங்கத்தில் வந்து கௌரவ பொறுப்பில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவீங்கன்னா, போதும்ப்பா கௌரவம் மட்டும் நமக்கு பத்தாது, நமக்கு வந்து பணம் வரவும் நல்லா இருக்கணும், போய் பணம் பொழைக்கிற வழியை பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த பதவியை வந்து தூக்கி போட்டுட்டு உங்களோட பணம் சம்பாதிக்கக்கூடிய உங்கள் தொழிலில் முழுமையாக கான்சன்ட்ரேஷன் வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க. சனி பகவான் வந்து 8ஆம் இடத்துல வந்து இருக்கிறனால ஒரு சிலர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸு, மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்படின்லாம் போட்டு வைப்பாங்க. அது வந்து ரொம்பவே நல்லதுங்க. இன்சூரன்ஸ் பணம் ஏற்கனவே பண்ணியிருந்தீங்கன்னா அது இப்போ வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. பரம்பரை சொத்து உங்களுக்கு வராமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த சொத்துக்கள் இந்த சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. எதிர்பாராத பணவரவு அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு வந்து சனி பகவான் இந்த சமயத்தில் கட்டாயம் கொடுப்பாருங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆசனவாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் வயதானவங்களுக்கு இருக்குது. ஹெல்த்தில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 70 வயசுக்கு அப்புறம் இருக்கிறவங்க இந்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்து சனி பகவான் 3ஆம் பார்வையாக வந்து உங்களோட 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாருங்க. தொழில் ஸ்தானத்தை கர்மக்காரகனாகி, அதாவது தொழில் ஸ்தானாதிபதியான சனி பகவான் பார்க்கும்போது தொழிலில் ஒரு நல்ல வெற்றி கொடுப்பாருங்க. முன்ன வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 மணி நேரம் உங்கள் தொழிலுக்காக ஒதுக்கி உழைச்சிங்க அப்படின்னா இப்போ ஒரு 10 மணி நேரம் நீங்கள் உழைக்கிற மாதிரியான சூழல் இருக்கும். ஆனால் அந்த அளவுக்கு தொழிலில் ஒரு விரிவாக்கமும் உங்களுக்கு சூப்பராக கிடைக்குங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா முழங்காலில் ஒரு சின்னதாக வலி வர்ற மாதிரி இருக்கும். ஒரு ரெகுலராக ஒரு வாக்கிங் எக்ஸசைஸ் அந்த மாதிரி பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லா இருக்குங்க. உங்களோட மாமியாரோட உடல் ஆரோக்கியத்தில் ஒரு செக்கப் பண்ணிக்கிறது இந்த மாதிரி பண்ணுறது ரொம்பவே நல்ல விஷயங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 2ஆம் இடத்தை சனி பார்க்குறனாலங்க ஒரு சிலருக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணிக்கணும், கேட்ராய்டு ஆப்ரேஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சமயத்தில் பண்ணிக்கும்போது அது வந்து சக்ஸஸாக முடியுங்க. ஒரு சிலருக்கு பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும், அதை பல்வலி வரும், அதை வந்து நீங்கள் ரூட் கேனலோ இல்லை வந்துட்டு அந்த பல்லை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து வேறு பல் வச்சுக்கிற மாதிரியான ஒரு அமைப்புகள் வரும். அதுவும் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள்லேருந்து ஒரு இது கொடுக்குங்க. பேச்சினால் கொஞ்சம் ப்ராப்ளம் வர மாதிரி இருக்குங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களை பற்றி பேசுகிறத குறைச்சிக்கோங்க. நீங்கள் முக்கியமாக பேச மாட்டீங்க, எதாக இருந்தாலும் முகத்துக்கு நேராக பேசிட்டு போயிடுவீங்க. இருந்தாலும் உங்கள் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அவங்களாவே வந்து அடுத்தவங்களை பற்றி பேசிட்டு அதை நீங்கள் தான் சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கம்யூனிகேட் பண்ணிடுவாங்க. நீங்கள் பேசுனதை ரெக்கார்ட் பண்ணி தேவையில்லாமல் வந்து போஸ்ட் பண்ணுற அமைப்புகள், இந்த மாதிரி ஒரு சின்ன சிக்கல்கள் உங்கள் பேச்சினால் வரும். கொஞ்சம் கவனமாக பேசும்போது கவனமாக பேசுங்க. அதே மாதிரி 2ஆம் இடம் வந்து உணவு சம்மந்தப்பட்ட இடங்க. அதனால் எடுக்கிற உணவுகளை வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து ஆரோக்கியமாக எடுத்துக்கிறதும் எளிதில் ஜீரண மாதிரியான உணவை வந்து நீங்கள் எடுத்துக்கிறதும் ரொம்பவே நல்லதுங்க. 2ஆம் இடம் குடும்பஸ்தானம்ங்க. குடும்ப உறுப்பினர்கள்ட்ட பேசும்போது கொஞ்சம் மனம் விட்டு பேசுங்க. நம்ம குடும்பம் நம்ம நல்லது கெட்டது எல்லாமே நம்ம குடும்பத்தையே சாரும். அதனால் மனம் விட்டு குடும்பத்தோடு பேசுங்க. குடும்பத்தோடு ஜாலியாக போயிட்டு வாங்க, வெளியிடங்களுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அந்த சமயத்தில் உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்குங்க. உடல் கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவு பண்ணினாலும் நீங்கள் ரெகுலர் எக்ஸசைஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது கொடுக்குங்க. அடுத்து 5ஆம் இடத்தை வந்து சனி பகவான் பார்க்குறாருங்க. 5ஆம் இடத்துல சனி பார்க்கும்போது குலதெய்வத்தோட அருள் பரிபூரணமாக கிடைக்குங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா குரு பகவானும் 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ ஒரு சிறு தடை ஏற்பட்டு ஒரு நல்ல டாக்டர் கிடச்சி அதன் ட்ரீட்மெண்ட் மூலியமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான காலகட்டம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஜோதிடத்துறையில் இருக்கிறவங்க, அரசியல்வாதிகளுக்கு சூப்பராக இருக்கும். சினிமா துறையில், மீடியாவில், சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க. ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகளை கொஞ்சம் நிதானமாக யோசித்து பேசிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஒரு சிலருக்கு புதுசாக ஏதாவது கற்றுக்கணும், கலைகளில் ஆர்வம். ஒரு சில பெண்களாக இருந்தால் நாங்கள் ஸ்டிச்சிங் கற்றுக்கலாம், இல்லை வந்து நான் கிளாஸ் பெயிண்டிங்லாம் கற்றுக்குறேன், ஒரு லாங்குவேஜஸ் கற்றுக்கலாம் அப்படிங்கிறலாம் இருக்கிறவங்க, மேற்படிப்பு படிக்கலாம்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த காலகட்டம் சூப்பராக இருக்குங்க. பயன்படுத்திக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருவோட பார்வை 11ஆம் இடத்துலேருந்து 3, 5, 7 படுறதுனால திருமணம் ஆகாத
ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய அற்புதமான அமைப்பையும் குரு பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இன்னும் இந்த சனிப்பயிற்சி காலகட்டத்தை எனக்கு சாதகமாக மாற்றிக்கணும் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவ வழிபாடு பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. முடிஞ்ச வரைக்கும் வயதான ஆண்களுக்கு கோதுமை உணவை ஞாயிற்றுக்கிழமை நாளில் தானம் பண்ணுங்கள். ஞாயிற்றுக்கிழமை நாளில் அந்த 1 மணி நேரம், இல்லை சனிக்கிழமைகள்லையோ இல்லை ஞாயிற்றுக்கிழமைகளிலோ சூரிய உதயத்திலேருந்து அந்த 1 மணி நேரம் மௌன விரதம் இருக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா 2ஆம் இடத்தை வந்து உங்களுக்கு சனி பார்க்குறாரு. 2ஆம் இடம் அப்படின்னா பேச்சில் உங்களுக்கு பிரச்சனை வராமல் இருக்கணும்னா மௌன விரதம் இருக்கிறது. அதே மாதிரி உணவால் பிரச்சனை வராமல் இருக்கணும்னா அந்த மௌன விரதம், அந்த 1 மணி நேர பேச்சை வந்து நீங்கள் வந்து தியாகம் பண்ணும்போது உங்களுக்கு இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நன்மை நடக்கும். கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குங்க எந்த ஒரு விஷயத்தையும் திட்டம் போட்டு செயல்படுவாங்க. படிப்பறிவுங்கிறத விட பகுத்தறிவு இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஜென்ரல் நாலேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்க இந்த கன்னிராசிக்காரங்களாக இருப்பாங்க. நிறைய பேர் பாருங்கள், கலைத்துறையில் இந்த கன்னிராசிக்காரங்க இருப்பாங்க. எழுத்துத்துறையில் ஃபேமஸ் ஆனவங்க இந்த கன்னிராசிக்காரங்களாக இருப்பாங்க. இவ்வளோ சிறப்பான இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சனி பகவான் 6ஆம் இடத்துலேருந்து உத்தியோக ரீதியாக உடலில் நிறைய பிரச்சனைகள், கடன் தொந்தரவு, தேவையில்லாத சங்கடங்கள் இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாருங்க. இப்போ 7ஆம் இடமான கண்டக சனி அப்படின்னு சொல்கிற இடம் 7ஆம் இடத்துக்கு சப்தமஸ்தானத்துக்கு வராருங்க. இதன் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்க. 7ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடம், 1ஆம் இடம், 4ஆம் இடத்தை வந்து சனி பகவான் வந்து பார்க்க போகிறார். அது மட்டும் இல்லாமல் குருவும் 2ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. இது ஒரு நல்ல அமைப்பு. முதல் 4 மாதம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னாங்க, இந்த வருடத்தோட 2025 வருடத்தோட முதல் 4 மாதம், ஏப்ரல் கடைசி மே மாதம் வரைக்கும் ராகுவும் சனியும் சேர்றாங்கங்க. அப்படிங்கும்போது சில வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து செஞ்சிங்கன்னா அது கட்டாயம் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்குங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான ஒரு அற்புதமான யோகம். கொஞ்சம் கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ஏன்னா 7ஆம் இடத்துல சனி வர்றது, சனி இருக்கிற இடத்துக்கு ஒரு நல்லது பண்ணுவாருங்க. சமுதாய தொடர்புகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும், மக்கள் தொடர்புகள் கிடைக்கும். அரசியல்வாதிகளாக இருந்தீங்க அப்படிங்கும்போது மக்களோட சப்போர்ட் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வரக்கூடிய எலெக்ஷனில் இந்த கன்னிராசிக்காரங்க நிறைய பேர் ஜெயிக்கிறதுக்கான ஒரு அமைப்புகள், உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, அதுலேயும் கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்க போகுதுங்க. சமுதாயத்தில் ஸ்டேட்டஸ், செல்வாக்கு எல்லாம் உயரும். தொழில் ரீதியாக நிறைய பயணங்கள் போவீங்க. உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஒரு வேலை கிடச்சி அதன் மூலிமா நீங்கள் 2 பேரும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல பிரிஞ்சு வாழ்கிறதுக்கான ஒரு நேரமாக இருக்க போகுதுங்க. இருந்தாலும் இது வந்து ஒரு நல்ல விஷயம்னே எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த சமயத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் இப்படி ஃபிசிக்கலாக பிரிஞ்சிருக்கும் போது அந்த பிரிவு வந்து உங்களுக்குள்ள ஒரு நல்லது தான் வந்து பண்ணுங்க. எந்த முடிஞ்ச வரைக்கும் கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லதுங்க. லைஃப் பார்ட்னர் மட்டும் இல்லைங்க, பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்டையும் கலந்து ஆலோசித்து எந்த ஒரு விஷயம்னாலும் செய்யுங்க, ரொம்பவே நல்லது. ஒரு சிலருக்கு வயதானவர்களுக்கு இந்த மாதிரி கிட்னி ப்ராப்ளம், கிட்னி ஸ்டோன் பிரச்சனை, இதில் கொஞ்சம் சிறுநீரக தொற்று வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் தண்ணி நிறைய குடிச்சிக்கிறது, ப்ராப்ளம் வரும்போது ஆரம்பத்திலே போய் டாக்டரை பார்த்துக்கிறது, இந்த மாதிரி பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. அடுத்து 7ஆம் இடத்துலேருந்து 3ஆம் பார்வையாக உங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 9ஆம் இடத்தை பார்க்குறனால நிறைய பயணங்கள் போவீங்க. நிறைய அலைச்சல்கள் இருந்தாலும் அதன் மூலியமாக ஒரு நன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குங்க. ஃபோன் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி அதன் மூலியமாக உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 3ஆம் பார்வையாக பார்க்குறாங்க. 3னா கம்யூனிகேஷன் அப்படிங்கும்போது இந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. இளைய சகோதரிகள்கிட்ட மனம் விட்டு பேசுங்க. ஏன்னா அவங்களுக்கு சில பிரச்சனைகள், ஒரு மன வருத்தங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கான பிரச்சனைகளுக்கான ஒரு சொல்யூஷனை ஒரு தகப்பனாகவோ தாயாகவோ இருந்து நீங்கள் செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா காது மூக்கு தொண்டை இஎன்டி சம்மந்தப்பட்ட சில
பிரச்சனைகள் வரும். ஆனால் அதுவும் வந்து சரியாயிருங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுத்துத்துறையில் ஒரு நாட்டம் வரும், இசையில் பாட்டு கற்றுக்கலான்னு தோணும். இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் இந்த சமயத்தில் கற்றுக்கிறதோ உங்களை ஈடுபடுத்திக்கிறதோ உங்களுக்கு ஒரு மன நிம்மதியை கொடுக்குங்க. அதே மாதிரி ப்ரொமோஷனுக்காக காத்துட்ருக்கேன், ஒரு இடமாறுதலுக்காக காத்துட்ருக்கேன்னா ஒரு சிறிய தடை ஏற்பட்டு கட்டாயம் ஆனால் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க. நிறைய பேர் வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருந்தவங்க வெளிநாடு போகிறதுக்கான ஒரு அமைப்பு சூப்பராக இருக்குது. குறிப்பாக தொழில் ரீதியாக வெளிநாடு போகிறது, அங்கே வெளிநாட்டில் போய் புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான காலகட்டம் நல்லாவே இருக்குது. உங்கள் சுய ஜாதகத்தையும் எதுக்கும் ஒரு தடவை பரிசீலனை பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அடுத்து சனியோட பார்வை உங்கள் ராசியிலேயே படுதுங்க. அப்போ என்ன ஆகுனா சோம்பேறித்தனம் படக்கூடாதுங்க. அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு செஞ்சு முடிக்கணும். மனசை போட்டு குழப்பிக்காமல் தெளிவாக வச்சுக்கோங்க. தெளிந்த நீரோடை மாதிரியான உங்கள் மனசு வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா யோகா தியானம் அப்படிங்கிற விஷயங்களை பண்ணுங்கள். உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சு அதில் உங்களை வந்து ஈடுபடுத்திக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. கொஞ்சம் வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஒரு சிலருக்கு வரும், அதெல்லாம் வேண்டவே வேண்டாங்க. ஒதுக்கி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்க கிட்ட பழகும்போது கொஞ்சம் கவனமாக விட்டு கொடுத்து பழகிறது ரொம்பவே நல்லது. அடுத்து உங்களுக்கு 4ஆம் இடத்த சனி பகவான் பார்க்குறாருங்க. சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், ரொம்ப வருஷமாக சொத்தில் பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த சொத்து பிரச்சனை இப்போ தீரும். ஏன் அப்படின்னா சனியோட பார்வையும் படுது, ப்ளஸ் குருவோட பார்வையும் படுது. அப்போ ஏற்கனவே இருந்த பிரச்சனையை சனி பகவானும் குரு பகவானும் முடிச்சு வைப்பாங்க. அதே மாதிரி புதுசாக எந்த பிரச்சனையும் நீங்கள் வந்து சொத்து ரீதியாக ஆரம்பிச்சுக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. தொழிலில் நல்ல வெற்றி கிடைக்கும். உங்கள் குடும்பத்தில் வயதானவங்க இருந்தால் மட்டும் கொஞ்சம் அவங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஒரு சில வயதானவர்களுக்கு முழங்காலில் பிரச்சனை வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதுக்கு உண்டான ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸ் அந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. வந்து திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகத்தையும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தையும், வந்து உத்தியோகத்தில் குருவோட பார்வை வந்து உத்தியோகஸ்தானத்தில் 6ஆம் இடத்துல படுதுங்க. அப்போ வேலையில் இடம் மாற்றத்தில் வந்து சனி பகவான் சில இடைஞ்சல்கள் கொடுத்தாலும் குருவோட பார்வை வந்து 6ஆம் இடமான உத்தியோகஸ்தானத்தில் படுறதுனால வந்து ஒரு சிறு தடை ஏற்பட்டு உங்களுக்கு வந்து விரும்பிய இடம் ப்ரமோஷன் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ராகுவும் உத்தியோகஸ்தானத்தில் இருக்காருங்க. வெளிநாட்டுக்கு வேலைக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு வெளிநாடு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. குறிப்பாக சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்க ஆன்சைட் அந்த மாதிரியான விஷயங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. கேது வந்து 12ஆம் இடம், 12ஆம் இடத்துல கேது இருக்கிறனால நிறைய ஆன்மீக பயணங்கள் போவீங்க. நிறைய செலவுகள் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். ஆனால் கொஞ்சம் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஜீரண சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் மட்டும் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சனிக்கிழமைகளில் எள்ளு தானம் பண்ணுறது, இல்லைன்னா நல்லெண்ணெய் விளக்கு, சனி பகவானுக்கு வந்து நல்லெண்ணெய் விளக்கு போடுறதும், புதன்கிழமைகளில் உங்களால் முடிஞ்ச உதவியை படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பண்ணும்போது ரொம்பவே இந்த சனி பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் உங்களோட ராசியிலே உச்சமாகிறாருங்க. ரொம்ப ஒரு அற்புதமான அமைப்பு. துலாம் ராசிக்காரங்க சனியோட தன்மை அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும். யார் தப்பு பண்ணாலும் தப்பு தான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு துலாம் ராசி இருந்தாவே போதுங்க. அந்த குடும்பத்துக்கு தலைமை பொறுப்பு எடுத்துக்கிட்டு, அந்த குடும்பத்தோட சுக துக்கங்களில் வந்து பங்கெடுத்துக்கிட்டு, அந்த ஒரு தூண் மாதிரி அந்த குடும்பத்தை தாங்கி நிற்கக்கூடியவங்க இந்த துலாம் ராசிக்காரங்க. இவ்வளோ சிறப்பான இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னாங்க, இது நாள் வரைக்கும் 5ஆம் இடத்துல இருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்து கொடுத்துட்டே இருந்தாருங்க. ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்ட ராசிகளில் 7.5 சனியில் பாதிக்கப்பட்ட ராசியை விட இந்த துலாம் ராசிக்காரங்க ஏகப்பட்ட பிரச்சனை. கணவன் மனைவிக்குள்ளே நான் பார்த்த வரைக்கும் இந்த 2.5 வருட காலத்தில் அதிகமாக வந்த ஜாதகம்னு பார்த்தோம்னா இந்த துலா ராசிக்காரங்க ஜாதகம் ஒன்று. அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா, கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை ரொம்ப அதிகம். இவ்வளோ நாள் ரொம்ப ஒத்துமையாக இருந்திருப்பாங்க, ஆனால் இந்த 2.5 வருஷ காலமாக நிறைய பிரச்சனை. அதே மாதிரி பேசுகிறனால பேச்சுக்களால் பிரச்சனை, பணவரவு வந்து வராமல் அங்கங்கே நின்றுட்டு அதில் ஒரு பிரச்சனை, ஒரு அசிங்கம், அவமானம். நான் இவ்வளோ நாள் சேர்த்து வச்ச நல்ல பேர் போச்சுங்க, இவ்வளோ நாள் சேர்த்து வச்ச சொத்து போச்சுங்க அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்த இந்த துளாராசிக்காரங்களுக்கு இப்போ ஒரு அற்புதமான காலகட்டம்ங்க. சனி பகவானுக்கு ரொம்ப சாதகமான இடமான 6ஆம் இடத்துக்கு போகிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் குருவும் உங்களுக்கு இந்த 1 வருட காலத்துக்கு மே மாதத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு வராருங்க. இதுவும்
ஒரு அற்புதமான அமைப்பு. கேதுவும் 11ஆம் இடத்துல கேது இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ராகுவும் 5ஆம் இடத்துக்கு வர்றாரு. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு சாதகமான காலகட்டத்துவா உங்களுக்கு வந்து குடுக்க போறாங்கங்க. அற்புதமான காலகட்டம். நீங்க தொட்டதெல்லாம் தொடங்க போகுது. எந்தெந்த விஷயத்துல நீங்க பிரச்சனைய சந்திச்சீங்களோ, அவமானத்த சந்திச்சீங்களோ, அந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு இப்ப வந்து நன்மைங்க. 6ல சனி ஆண்டியையும் அரசனாக வாழ வைப்பான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. கட்டாயம் பொருளாதாரத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ப்ரொமோஷன் கிடைக்கல, பதவி உயர்வுல பிரச்சனை. எனக்கு ஜூனியரா இருக்கவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னாங்க ப்ரமோஷன் ஆகி போயிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் இன்க்ரிமெண்ட் கிடைச்சிது. நான் என்னதான் முயற்சி பண்ணாலும் என்னோட பாஸ் என்னைய கண்டுக்க மாட்டேங்கிறாரு. இப்படிலாம் கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு உத்தியோக ரீதியாக ப்ரமோஷன், நல்ல பணவரவு அப்படிங்கிறது கிடைக்க போகுதுங்க. புதிதாக கடன் வாங்குறத மட்டும் தவிர்த்துக்கோங்க. ஏற்கனவே அங்கங்க கடன் வாங்கியிருந்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு லோன் கிடச்சி அந்த கடன்லாம் அடைச்சிட்டு, அப்பாடா! நம்ம இந்த ஒரு இடம் மட்டும் மாதம் மாதம் நம்ம லோன் கட்டிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் தைரியமாக இருப்பீங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா, உடல் ஆரோக்கியத்தில் குறிப்பாக வயதானவங்களுக்கு அடிவயிறு, ஜீரணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. தாய்மாமன், சித்தி வழி உறவுகள்கிட்ட கொஞ்சம், அதாவது உங்கள் தாய்மாமா கிட்ட மனம் விட்டு பேசுங்க. உங்கள் சித்திக்கு உடம்பு முடியல அப்படின்னா அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறது, இந்த மாதிரி அமைப்பு வந்து நீங்கள் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துலேருந்து சனி பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்த தனது 3ஆம் பார்வையாக பார்க்குறாருங்க. அப்போ இன்சூரன்ஸ் மூலியமாக பணம் வருவுங்க. இன்சூரன்ஸ் வந்து பணம் கட்டி அதை வந்து கோர்ட்டு சாதகமாக தீர்ப்பாயிருச்சுங்க, ஆனால் இருந்தாலும் ஃபுல்லாக பணம் வர மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா, அது இந்த சமயத்தில் உங்களுக்கு பணவரவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. பரம்பரை சொத்தில் ஒரு பிரச்சனை இருக்குங்க, அது தீரவே மாட்டேங்குது, அந்த எனக்கு எப்போ தான் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த பரம்பரை சொத்து இந்த சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லாயிருக்கு. எதிர்பாராத விதத்தில் பண வரவு அப்படிங்கிற திடீர் அதிர்ஷ்டம். ஒரு சிலருக்கு வெளி மாநிலத்தில் இருக்கவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் லாட்ரி யோகத்தின் மூலியமாக ஒரு திடீர் பணவரவு சூப்பராக இருக்குங்க. வாழ்க்கை துணையோட குடும்பத்துக்கிட்ட மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஆயில பற்றின ஒரு கவலை உங்களுக்கு இருக்கும், கவலையே படாதீங்க. தீர்க்க ஆயுசு தான். சனி உங்கள் ராசியில் உச்சமாக இருக்கிறனால துலா ராசிக்காரர்களுக்கு எப்பயுமே ஓரளவுக்கு தீர்க்க ஆயுசாக இருப்பாங்க. அதனால் மரணத்தை பற்றின ஒரு நீங்களாக போட்டு ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. எப்பவும் போல் நீங்கள் நீதிமான்னு சொல்லிட்டேன். துலா ராசிக்காரங்க எப்பயும் போல் நீதி தவறாமல் இருங்க. தேவையில்லாமல் ஒரு ஆசையை காட்டி உங்களை சிக்கலில் மாட்டி விட பார்ப்பாங்க. இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அடுத்து உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை வந்து சனி பகவான் பார்க்குறாருங்க. அப்போ 12ஆம் இடத்துல சனி பார்க்குறனால வெளிநாட்டுக்கு போகணும்னு காத்துட்ருக்கிறவங்களுக்கு ரொம்பவே வந்து நல்லதுங்க. வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டில் இருக்கும் சிட்டிசன்ஷிப் கிடைக்கல, பிஆர் கிடைக்கலன்னு கவலைப்பட்டுருந்தீங்கன்னா அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லாயிருக்கு. அதே மாதிரி அப்பாவோட அம்மா, அம்மாவோட அப்பா, இவங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்கள கூட்டு போய் ஒரு ஹெல்த் செக்கப் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. உங்களோட உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹெல்த் செக்கப் பண்ணிக்கிறது, குறிப்பாக வந்துட்டு ஒரு ஸ்கேன் பண்ணிக்கிறதான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிறது வந்து உங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக வந்து உங்களுக்கு வருமுன் காப்போம்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த மாதிரி உங்களுக்கு ப்ரீ மெடிக்கல் செக்கப் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து சனியோட பார்வை வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் படுதுங்க. அதனால் முயற்சிகள் அதிகம் பண்ண வேண்டியதாக இருக்குங்க. முயற்சிகளை கைவிடாதீங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை முயற்சி பண்ணிங்கன்னா அதற்கான பலன் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். குறிப்பாக 10ஆம் பார்வையாக பார்க்குறனால, 10ஆம்னா தொழில்னு சொல்வோம். தொழில் ரீதியாக நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் கட்டாயம் சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா முழங்கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுப்பார். 3ஆம் இடத்துல பண்ணுறதுனால முயற்சி ஸ்தானத்தில் சில சிக்கல்கள் இருந்தாலும் குருவோட பார்வையால் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். 5ஆம் இடத்துல வந்து குரு பார்க்குறனால குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், எல்லா விதமான பாக்கியங்களையும் 9ஆம் இடத்துல இருக்க குருவும் செய்வாருங்க. அப்போ சனியும் உங்களுக்கு சாதகமாக இருக்கார், குருவும் உங்களுக்கு சாதகமாக இருக்கார், கேதுவும் உங்களுக்கு சாதகமாக இருக்காருங்க. அற்புதமான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்க போகுதுங்க. இன்னும் உங்கள் சுய ஜாதகத்தில் தசாபத்திகள் சரியாக இருக்கிற பட்சத்தில் ரொம்பவே இந்த காலகட்டம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இன்னும் உங்களுக்கு வந்து இதை சாதகமாக மாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயார் வழிபாடு பண்ணுறதும், சனிக்கிழமைகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு குறிப்பாக வயதானவர்கள் நடக்க இயலாதவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணும்போது இந்த 2.5 வருட காலம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க.
ரிஷிகராசியை பொறுத்த வரைக்கும் ரிஷிகராசிக்காரங்க எல்லாத்துலேயும் ஒரு வேகமாக வந்து செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. நான் பார்த்த வரைக்கும் நிறைய ரிஷிகராசிக்காரங்க சாப்பிடும்போது கூட பாருங்கள், நின்றுட்டே கூட சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க. இவங்ககிட்ட ஒரு விஷயத்தை ஒப்படைச்சிட்டோம்னா அதை முடிச்சுட்டு தாங்க அடுத்த வேலையை பார்ப்பாங்க. ஆனால் ரிஷிகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு அடுத்தவங்க கெடுதல் பண்ண வேண்டியது இல்லைங்க, இவங்களே இவங்களுக்கு செஞ்சுக்குவாங்க. ஏன் அப்படின்னா காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். ரிஷிகராசிக்காரங்க பார்க்குறதுக்கு மனசுலேருந்து எல்லா விஷயங்களையும் வெளிப்படையாக பேசுகிற மாதிரி தெரியுங்க. ஆனால் இவங்களுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்குங்க. அடுத்தவங்களுக்காகவே வாழக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்களாக இருப்பாங்க. இவ்வளோ சிறப்பான இந்த விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் சனி பகவான் 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியாக ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்தாருங்க. அலைச்சலுங்க. எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் அது உடனே முடிவுக்கு வராதுங்க. ஒரு வேலையை இவங்களும் ஒரே சமயத்தில் ஆரம்பிச்சிருப்பாங்க, இன்னொருத்தவங்களும் ஒரே சமயத்தில் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க ஈஸியாக ஆப்போசிட்டில் இருக்கவங்க முடிச்சுட்டு போயிடுவாங்க. இவங்க அந்த வேலைக்கு 10 தடவை அலையிற மாதிரியான ஒரு அலைச்சலுங்க. உடம்பும் ஒரு சிலருக்கு பாருங்கள் பாடாப்படுத்தி இருக்கும். அதே மாதிரி சொத்து வாங்குறதுல பிரச்சனை, வாங்கினதுக்கப்புறம் ஒரு வீடு கட்டலான்னா அதில் ஒரு பிரச்சனை, இந்த அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை, நம்ம எது பண்ணாலும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளை இந்த விருச்சிக ராசிக்காரங்க சொத்து சம்மந்தமாக குடும்பம் சம்மந்தமாக அனுபவிச்சிருப்பாங்க. அதற்கெல்லாம் இப்போ ஒரு விடிவு காலம் வந்து வரப்போகுதுங்க. சனி பகவான் 5ஆம் இடத்துக்கு வர்றார். 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் வர்றது உங்களுக்கு ஒரு அற்புதமான விஷயங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடம் 11ஆம் இடம் 2ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. விருச்சிகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குங்க கடந்த 10-12 வருஷமாகவே பிரச்சனை. 7.5 சனி முடிஞ்சுமே உங்களுக்கு பிரச்சனை தொடர்ந்துட்டு தாங்க இருந்துச்சு. ஆனால் இது எல்லாமே உங்களுக்கு வந்து இப்போ ஒரு முடிவுக்கு வரப்போகுதுங்க. முக்கியமான ஒரு விஷயம், விருச்சிகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2.5 வருட காலங்கள் அடுத்தவங்களை பற்றி நினைக்காதீங்க. யாரோ என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, நான் உண்டு என் வேலை உண்டுன்னு கவனமாக இருங்க. யாராக இருந்தாலும் உங்களோட வயசில் குறைவானவர்களாக இருந்தால் கூட வாங்க போங்க அப்படின்னு மரியாதையாக பேசுங்க. உங்களுக்கு ரொம்பவே நீங்கள் இப்படி நடந்துக்கும் போது ஒரு நல்ல ஒரு சூப்பரான காலகட்டமாக அந்த 2.5 வருஷ காலகட்டம் இருக்கும். 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு போகக்கூடிய அந்த சனி பகவான் நீங்கள் போடுற திட்டங்கள் அனைத்திலும் ஒரு வெற்றிங்க. நிறைய விருச்சிகராசிக்காரங்க இந்த சமயத்தில் பாருங்கள் புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைப்பாங்க. ஏற்கனவே பண்ண தொழிலோடு சேர்ந்து இப்போ ஒரு தொழில் பண்ணுனா நல்லா இருக்குமான்னு யோசிப்பாங்க. உங்களோட ஜாதகத்தை ஜோதிடத்தை காட்டுங்க. திசாபத்தியும் உங்களுக்கு சரியாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த சமயத்தில் தாராளமாக நீங்கள் வந்து தொழில் பண்ணலாம். நிறைய விதவிதமாக யோசிப்பீங்க. கிழக்கலையாக மூளை வேலை செய்யுதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு யோசனைகள்லாம் தோன்றும். இதை வந்து செயல்படுத்துனீங்கன்னா அது வந்து வெற்றியாகவும் மாறுங்க. அதே மாதிரி நிறைய கலைகளை கற்றுக்கணுன்னு ஒரு ஆர்வம் வரும். நிறைய விஷயங்களை கற்றுக்கோங்க. ஆனால் மனசையும் புத்தியும் மட்டும் கொஞ்சம் தெளிவாக வச்சுக்கோங்க. ஜோதிடத்துறையில் இருக்கவங்க, அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குங்க. சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. புதிய பட வாய்ப்புகள்லாம் வரும், பயன்படுத்திக்கோங்க. நிறைய அவார்ட்ஸ்கள்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த சமயத்தில் ரொம்பவே நல்லா இருக்குங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சனி பகவான் இருக்கும் இடத்திற்கு நன்மை செய்வார். அப்போ குழந்தைகள் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் சனி உங்களுக்கு குழந்தை பாக்கியம், நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தருவாருங்க. உங்கள் குழந்தைகளோட எதிர்காலத்து சேமிப்புக்கு அப்படின்னு நீங்கள் வந்து பணங்கள் ஒதுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க. வளர்ந்த குழந்தைங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்குங்க. அவங்கக்கிட்ட ஒரு பக்குவமாக எடுத்து சொன்னீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களை வந்து புரிஞ்சுக்குவாங்க. குழந்தைங்களை பற்றி போட்டு ரொம்ப யோசித்து மனசை குழப்பிக்காதீங்க. உங்களோட குழந்தைகள் நன்றாக இருக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது. மனசை போட்டு ரொம்ப குழப்பிக்காதீங்க. அடுத்து உங்களுக்கு 5ஆம் இடத்துலேருந்து 3ஆம் பார்வையாக உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 7ஆம் இடம் சமுதாயம்னு சொல்லுவாங்க. சமுதாயத்தில் நல்ல தொடர்புகள், பேர் புகழ் எல்லாம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கௌரவ பதவிகள் கிடைக்கும். கேது 10ல் இருக்கனால ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. புதிய கௌரவ பதவிகள் வந்து கிடைக்குங்க. ஸ்டேட்டஸ் செல்வாக்குகள் உங்களுக்கு உயரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்க. உடல் ரீதியாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. சிறுநீரக தொற்று,
கவனமாக இருக்கணும். அந்த விஷயத்தில் நிறைய தண்ணி குடிக்கணும். கரெக்டாக வந்து ப்ராப்பராக வந்துட்டு கழிவுகளை வந்து வெளியேற்ற மாதிரி விஷயங்களை தயவு செஞ்சு பண்ணிக்கோங்க. 7ஆம் இடத்துல வந்து சனி பார்க்குறனால உங்கள் வாழ்க்கை துணைக்கு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கை துணைக்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரக்கான காலகமாக இருக்குங்க. எந்த ஒரு விஷயம்னாலும் லைஃப் பார்ட்னர்கிட்ட கலந்து ஆலோசித்து பண்ணுங்கள். ப்ளஸ் கூட்டு தொழில் பண்ணுறவங்க பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் கலந்து ஆலோசித்து பண்ணுறது உங்களுக்கு தொழிலையும் குடும்பத்திலையும் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்குங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 11ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாருங்க. 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை சனி பார்க்குறது வந்து பெரிய அளவில் உங்களோட ஆசைகள் அபிலாஷைகள் நிறைவேற போகுதுங்க. ஆனால் ஆசைக்கும் பேராசைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குங்க. பேராசை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் வேண்டாங்க. ஆனால் ஆசைகள் கட்டாயம் உங்களுக்கு நிறைவேறுங்க. நண்பர்கள் மூத்த சகோதரர்கள் கிட்ட கொஞ்சம் மனம் விட்டு பேசுங்க. உங்கள் மூத்த சகோதரர்களோட உடல் ஆரோக்கியத்தில் வந்து நல்லா இருக்காங்களான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணும்போது சனி பகவான் உங்களுக்கு நல்லது செய்வார். ஏன்னா மூத்த சகோதரன்னா சனி பகவானுங்க. அப்போ உங்கள் மூத்த சகோதரர்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சனி பகவான் நல்ல பண வரவையும் நல்ல லாபத்தையும் உங்கள் ஆசைகளையும் நிறைவேற்றி வைப்பார். இந்த ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா சீனியர் சிட்டிசன் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கணுக்காலில் கொஞ்சம் வெரிகோஸ் வெயின் பிரச்சனை, இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் நான் சொன்ன விஷயங்களில் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அடுத்து 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாருங்க. தன்னோட 10ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. இப்படிங்கும்போது நல்ல ஒரு வருமானம். சனி பகவான் 2ஆம் இடத்தை பார்க்குறது நல்ல வருமானத்தை கொடுக்குங்க. ஆனால் குடும்பஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும்போது குடும்பத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் கலந்து ஆலோசித்து செய்யுங்க. 3ஆவது நபர் வந்து உங்கள் குடும்பத்தில் வந்து தலையீடு பண்ணுறதை தவிர்த்துக்கோங்க. எந்த ஒரு விஷயம்னாலும் குடும்பத்தை கலந்து ஆலோசிக்காமல் செய்யாதீங்க. குடும்ப உறுப்பினர்களோட ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்கள வெளியே கூப்பிட்டு போகிறது வர்றது, குடும்பத்துக்காக கொஞ்சம் பணம் ஸ்பெண்ட் பண்ணுறது, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி குடும்பத்தை மனமகிழ்ச்சியாக வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் யாரையும் ஆப்போசிட் பண்ணி பேசாதீங்க. ஒருத்தர் இல்லாதவங்களை பற்றி நீங்கள் யாருக்கிட்டையுமே டிஸ்கஸ் பண்ணாதீங்க. வார்த்தைகளில் ஒரு வேகம் இருக்குங்க, கொஞ்சம் சூடு இருக்கும், கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. கோவப்பட்டு வார்த்தைகளை வந்து விட்டுறாதீங்க, கவனமாக இருங்க. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நல்ல பேர் இருக்கும். விருச்சிகராசிக்காரங்களுக்கு எப்பயுமே ஒரு நல்ல பேர் இருக்கும். மனசில் இருக்கிறது அப்படியே சொல்லிடுவான்ப்பா, எதையும் மறைச்சி வச்சு பேச மாட்டான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல பேர் உங்களுக்கு இருக்குங்க. ஆனால் இந்த சமயத்தில் இந்த 2.5 வருட காலம் நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பேசும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த விருச்சிகராசிக்காரங்க செவ்வாய்க்கிழமைகள்லையோ இல்லை வந்து சனிக்கிழமைகள்லையோ இல்லை வியாழக்கிழமைகள்லையோ இந்த 3 நாளில் ஒரு நாள் மௌன விரதம் இருக்கிறது நல்லது. சூரிய உதயத்திலிருந்து அந்த 1 மணி நேரம் மௌன விரதம் இருக்கும்போது உங்களுக்கு பணப்பிரச்சனை குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் வந்து சால்வ் ஆகுங்க. குரு வந்து 8ஆம் இடத்துக்கு போகிறாருங்க. அங்கேருந்து 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான அமைப்புங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும். நினச்ச மாதிரி, அதாவது ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த இடம் பிடிக்காமல் இருக்கும், அதுக்கப்புறம் மறுபடியும் பிடிச்சிட்டு திருமணம் நடக்கிறதுக்கான காலகட்டம் இருக்குங்க. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறதுக்கான யோகங்கள், இந்த மாதிரி அற்புதமான ஒரு அமைப்பு. கேது 10ல் இருக்கிறதுங்க. ஆன்மீக தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த விருச்சிகராசிக்காரங்களுக்கு இருக்குங்க. இன்னும் வந்து இந்த 2.5 வருட காலம் சிறப்பாக இருக்கணும்னா கால் ஊனமுற்றவர்களுக்கு, நடக்க இயலாதவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுறதும், வயதானவர்களுக்கு உதவி பண்ணுறதும் ரொம்பவே நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமைகளில் அனுமன் வழிபாடு உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும். தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், அதிகமான விசுவாசங்க. தனுசு ராசிக்காரங்க ஒரு இடத்துல வேலை செஞ்சாங்கன்னா முதலாளிக்கு அவ்வளோ ஒரு விசுவாசமாக இருப்பாங்கங்க. அதாவது அவங்க வேலை செய்கிற நிறுவனத்தை எப்படியெல்லாம் உயர்த்தலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரங்களாக இருப்பாங்க. இவங்களோட பலம் இவங்களுக்கு தெரியாதுங்க. ஏன்னா மூல நட்சத்திரம் இருக்குது, அனுமன் பிறந்த நட்சத்திரம், அனுமனோட பலம் அவருக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த தனுசு ராசிக்காரங்களோட பலம் அவங்களுக்கே தெரியாது. யாராவது இருந்து இவங்களை வந்து என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா இவங்க வாழ்க்கையோட ஒரு உச்சத்துக்கு போகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு கொண்டவங்க இந்த தனுசு ராசிக்காரங்க. எல்லாத்துக்கும் வழிகாட்டியாக இருப்பாங்க. ஒரு உதவின்னு ஒருத்தங்க கேட்டாங்கன்னா கட்டாயம் செஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்குங்க. இவ்வளோ சிறப்பான இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் இப்போ 4ஆம் இடத்துக்கு வராருங்க. அர்த்தாஷ்டம சனி வந்துருச்சு
போயிடுச்சே அப்படின்னு நம்ம பெருசாக பயப்பட வேண்டாங்க. 7ஆம் இடத்துல குரு சூப்பராக இருக்கார், 3ல் வந்து ராகு இருக்கார், நல்ல அமைப்பு. 9ஆம் இடத்துல வந்து கேது இருக்காருங்க. அதனால் அர்த்தாஷ்டம சனி பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டாங்க. ஆனால் முக்கியமாக கடன் வாங்குறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. நம்ம தகுதிக்கு மீறி கடன் வாங்குற விஷயத்தில் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. கவர்மெண்ட்டில் அரசாங்கத்துக்கிட்ட கொஞ்சம் ஒத்துப்போங்க. அரசாங்கத்துக்கு உண்மையான தகவலை கொடுக்கறது, அரசாங்கத்தை பகைச்சிக்காமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குறதுக்கெல்லாம் சூப்பரான அமைப்புங்க. கொஞ்சம் ஒரு சோம்பேறித்தனத்தை மட்டும் ஒதுக்கிட்டு நீங்கள் வந்து சுறுசுறுப்பாக இருந்தீங்க அப்படின்னா இந்த 2.5 வருட காலம் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியை பற்றி ஒரு பயம் அப்படிங்கிறது வேண்டாம். இப்போ சனி பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடம், 10ஆம் இடம், 1ஆம் இடத்தை வந்து பார்க்குறாங்க. இப்போ 4ஆம் இடத்துல இருக்கிறனால ரொம்ப நாளாக வீடு கட்டணும்னு நினச்சிட்ருக்கேங்க, கட்டவே முடியல, ஒரு நல்ல நிலம் என்னால் வாங்க முடியல அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா இந்த சமயத்தில் நிலம் உங்களுக்கு பிடிச்ச இடத்துல பிடிச்ச மாதிரி நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு. பாதியில் வீடு கட்டி வச்சுருக்கேங்க, 2 வருஷமாக என்னால் கட்டியே முடிக்க முடியல, சின்ன சின்ன வேலைகள் அப்படியே பெண்டிங்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை இப்போ நீங்கள் கட்டி முடிக்கிறதுக்கான அமைப்பு நல்லாவே இருக்குங்க. ஏன்னா சனி இருக்கிற இடத்துக்கு நன்மை செய்வார். அதே மாதிரி இவ்வளோ நாள் நீங்கள் ஆடம்பரமாக ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கூட இந்த சமயத்தில் சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு தோணும். அப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க. உங்கள் அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இப்போ வந்து சரியாகும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா உடலில் சுவாச கோளாறு, நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, பெண்களாக இருந்தால் கொஞ்சம் மார்பகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. முன்னாடியே போய் இது சம்மந்தப்பட்ட ஒரு டெஸ்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி சொந்த பந்தங்கள் கிட்ட இருந்து வந்த பிரச்சனைகள், குறிப்பாக தாய்வழி சொந்தம் இருந்து வந்த பிரச்சனைகள் இப்போ உங்களுக்கு வந்து நீங்குங்க. ஆனால் புதுசாக எந்த பிரச்சனையும் நீங்கள் ஏற்படுத்திக்காமல் இருக்கிறது நல்லது. சொந்த ஊரில் வந்து செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்க இந்த சமயத்தில் நீங்கள் வந்து செட்டில் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும், பயன்படுத்திக்கோங்க. அடுத்து சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துலேருந்து தனது 3ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 6ஆம் இடத்துல வந்து சனி பார்க்குறனால ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்காக, ஒரு நிரந்தர உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு நிரந்தர உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக கவர்மெண்ட் ஜாப் எக்ஸாம் எழுதிட்டே இருக்கேங்க, பேங்க் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன், உயர்கல்விக்காக எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன், இதுலலாம் ஒரு தடங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இப்போ நிறைவேற காலகட்டம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி பெரிய கடன், ஏதாவது பழைய கடன் இருந்தால் அது வந்து இப்போ தீரத்துக்கான யோகம் நல்லா இருக்குங்க. ஆனால் புதுசாக பெரிய கடனில் போய் மாட்டிக்காதீங்க. அதே மாதிரி கோர்ட்டு கேஸும் அப்படி தான். ஏற்கனவே இருந்த கோர்ட் கேஸ் உங்களுக்கு சாதகமாக முடியும். நீங்களாகவே புதுசாக எந்த கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கும் போய் மாட்டிக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அப்புறம் புதுசாக ஏதாவது ஒரு நமக்கு இந்த நோய் வந்துடுமோ, அந்த நோய் வந்துடுமோ அப்படிங்கிற மாதிரி நீங்களாகவே வந்து ஒரு கற்பனை பண்ணிக்குவீங்க. அந்த கற்பனைகள்லாம் வேண்டாம். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உடனே போய் டாக்டரை போய் வந்து கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது. 6ஆம் இடத்தை வந்து சனி பார்க்குறனால தாய்மாமன் உறவு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவர்கிட்ட விட்டு கொடுத்து போங்க. அவருக்கு ஏதாவது சப்போர்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களால் முடிஞ்சதுன்னா தாராளமாக செய்யுங்க. சனி பகவான் தாய்மாமாக்கான ஸ்தானத்தை பார்க்குறனால உங்கள் தாய்மாமாவுக்கு நீங்கள் முடிஞ்ச உதவியை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு சனி பகவானால் நன்மை அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு சிலருக்கு சீனியர் சிட்டிசன் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஜீரண கோளாறு, இறப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகளை சாப்பிட்டுக்கிறதும் உங்களுக்கு ரொம்பவே நல்லது. அடுத்து சனி பகவான் 10ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 10ஆம் இடத்தை வந்து 7ஆம் பார்வையாக பார்க்குறனால கூட்டுத்தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் அனுசரித்து போங்க. எந்த அளவு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தொழிலில் உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுதுங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா முழங்காலில் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. தொழில் ரீதியாக நிறைய பயணம் போவீங்க, அந்த பயணங்களால் நன்மை அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. அடுத்து உங்களோட ராசியை வந்து சனி பகவான் பார்க்குறாருங்க. அப்போ மனசு வந்து என்ன பண்ணுன்னா கொஞ்சம் அமைதியாக வச்சுக்கணும். கன்ஃபியூஸ் ஆகும், ஆனால் பயப்பட வேணாங்க. குருவோட பார்வையும் உங்கள் ராசியை பார்க்குறனால மனசு வந்து தெளிவாயிடும். அப்படியே குழப்பிக்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போவீங்க, ஆனால் குருவோட அருளால் குழப்பங்கள் நீங்கி உங்களுக்கு வந்து காரியம் சக்ஸஸ் ஆகும். ஒரு சிலருக்கு தலைவலி வர்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்குங்க. அதிகப்படியான டென்ஷனை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லதுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ஒத்தி போடாதீங்க. சனி பார்க்குறனால, ராசியை பார்க்குறனால ஒரு மந்தத்தன்மை இருக்கும். ஆனால் அந்த மந்தத்தன்மையும் நீங்கள் முயற்சி பண்ணால் மாற்றிக்கலாம். ஏன்னா குருவோட பார்வையும்
அதே இடத்துல படுறனால எந்த ஒரு விஷயத்தையும் எந்த அளவுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அதற்கான பலனை முழுமையாக சனி பகவான் தருவார். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள், அதாவது காலேஜ் போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான எக்ஸாம்ஸ்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. அதாவது அதிர்ஷ்டத்தை நம்பி இல்லாமல் உங்களோட முயற்சியை நம்பி நல்லா படிச்சிங்கன்னா அதில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. குரு 7ஆம் இடத்துல இருக்கிறனால ஒரு குரு பலன்னு சொல்லுவோம். குரு பலனால் திருமணம், குழந்தை பாக்கியம், எல்லா விதமான சுப காரியங்களும் உங்கள் குடும்பத்துக்கு நடக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து உங்களோட பேர் புகழ் வந்து பரவக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க. ராகு 3ஆம் இடத்துல இருக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட முயற்சிகளில் ஒரு சக்ஸஸ் கொடுக்கறதுக்கான ஒரு அமைப்பு ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதனால் தனுசு ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தையும் அதிகம் வேகம் காட்டாமல் எப்பயும் போல் நிதானமாக ஒரு காரியத்தை செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே சக்ஸஸ் ஆகுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு தடவை வைத்தியநாத சுவாமி கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துலேயும் கோர்ட்டு சம்பவ வழக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்து சரியாகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை கொடுக்குங்க. செக்யூரிட்டி அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு பண்ணும்போது இந்த 2.5 வருட காலம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குங்க சனி பகவான் உங்களுக்கு ராசி அதிபதியாக வரனால கடினமான உழைப்பாளிகளாக இருப்பாங்கங்க. குடும்பத்துக்காக எதையும் தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருப்பாருங்க. உழைப்பு 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 இதுதான் இவங்களோட தாரக மந்திரமாக இருக்கும். நீதியாகவும் நேர்மையோடவும் நடந்துக்குவாங்க. இவ்வளோ சிறப்பான இந்த மகர ராசிக்காரங்க கடந்த 7.5 வருஷமாக ஏகப்பட்ட பிரச்சனை. இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரு முடிவு. உத்தியோகத்தில் பிரச்சனை, வீட்டுக்கு வந்தால் பிரச்சனை, எல்லா விஷயத்துலையும் அங்கே திரும்பினா பிரச்சனை, இங்கே திரும்பினா பிரச்சனை, அப்பா மூச்சு விட முடியலைங்க அப்படின்ற இந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு வந்து மாறப்போகுதுங்க. எந்த அளவுக்கு துன்பத்தை அனுபவிச்சிங்களோ அந்த அளவுக்கு நன்மை உங்களுக்கு வந்து கிடைக்க போகுதுங்க. அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் அவமானப்பட்டீங்களோ அந்த இடத்துலலாம் தலை நிமிர்ந்து நீங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறார். சொத்து சுகங்கள் இதெல்லாம் பாருங்கள், சொத்தை விற்று, நிலத்தை விற்று, நகையை விற்று எல்லாம் செலவு பண்ணியிருப்பீங்க. இப்போ அதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. பாதி வீடு கட்டின வாக்கில் இருக்குது, கம்ப்ளீட் பண்ண முடியல, கட்டாயம் இந்த சமயத்தில் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஒரு யோகம். ஒரு நிலத்தை நானும் விற்க ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேங்க, விற்றுட்டு இன்னொரு வீடு வாங்கலான் இருக்கேன், விற்கவே முடியல, கட்டாயம் இப்போ விற்கக்கூடிய யோகம். ஒரு நல்ல ஆசையாக இருக்குது, வாங்கலான்னு நினைக்கிறேன், அதை கூட வாங்க முடியலைங்க. பணத்தை கையில் வச்சுருக்கீங்க ஆனால் வாங்க முடியலைங்க. கட்டாயம் இப்போ நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி பூர்வீகத்தில் ஒரு பிரச்சனைங்க சரியாக ஆக மாட்டேங்குது, அந்த சொத்து வந்துருச்சுன்னா நான் ஈஸியாக வீடு கட்டி சந்தோஷமாக இருப்பேங்க அப்படின்னா அதில் பிரச்சனை இருந்துச்சு, அந்த பிரச்சனையும் இப்போ உங்களுக்கு விலக போகுது. தொழிலில் பிரச்சனை அப்படின்னா தொழிலில் வந்து நீங்கள் புதுசாக ஒரு 2வது தொழில் தொடங்குவீங்க. அந்த தொழில் உங்களோட முதல் தொழிலுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்க காலகட்டம் சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி வாழ்க்கை துணை என்ன சொன்னாலும் அவங்க இல்லை லைஃப் பார்ட்னர் ஆப்போசிட்டாகவே பேசுகிறாங்க. மனைவி இருந்தால் கணவனோட பிரச்சனை, கணவனாக இருந்தால் மனைவியோட பிரச்சனை, நான் வாழ்கிறதே குடும்பத்துக்காக தாங்க ஆனால் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. கட்டாயம் இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களை வாழ்க்கை துணை உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். 2வது திருமணத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு ஒரு 2வது திருமணம் நடக்கிறதுக்கான அமைப்புகள் எல்லாமே நல்லா இருக்குங்க. பிஸ்னஸ் பார்ட்னர்ஸும் உங்களை புரிஞ்சுக்காமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்களும் இப்போ உங்களை புரிஞ்சுக்கிட்டு பிஸ்னஸ்க்காக 2 பேரும் சேர்ந்து நல்லா சப்போர்ட் பண்ணி தொழிலை நல்லபடியாக ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை கொண்டு போவீங்க. சனி பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்துல வர்றது ரொம்பவே சிறப்புங்க. அதாவது 2ஆம் இடத்துல பாத சனியாக இருந்தவர், பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருந்தவர், இப்போ 3ஆம் இடமான உபஜய ஸ்தானத்துக்கு போகிறாருங்க. உபஜய ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறது திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேட அப்படிம்பாங்க. நிறைய இந்த மகர ராசிக்காரங்க பாருங்கள் இப்போ நிறைய வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்புங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் பணம் எப்படியெல்லாம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வழி உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளோ நாள் தேடி தேடி அலைஞ்சிருப்பீங்க, எல்லோரும் ஈஸியாக சம்பாரிச்சிட்டு போகிறாங்களே, ஏன் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நமக்கு ஒரு பணவரவு வரமாட்டேங்குது, தொழிலில் ஒரு முன்னேற்றம் இருக்க மாட்டேங்குதுன்னெலாம் கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இப்போ தான் உங்களுக்கு பணம் எப்படி ஈஸியாக சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெளிச்சம் தெரியும் உங்களோட வாழ்க்கைக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு வந்து காது மூக்கு தொண்டையில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்திருக்குங்க, அது இப்போ ஒரு நல்ல
ட்ரீட்மெண்ட் மூலியமாக இல்லை ஒரு சின்ன அறுவை சிகிச்சை மூலியமாக சரியாகுங்க. என்னோட தம்பி தங்கச்சிங்க நான் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்கங்க அப்படின்னா, மனசை விட்டு பேசுனீங்கன்னா அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வருங்க. நிறைய குறுகிய பயணம், ஷார்ட் ட்ராவல் நிறைய பண்ணுவீங்க. அதே மாதிரி நிறைய நேரம் ஃபோன் பேசுகிறத மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. ஏன்னா 3ஆம் இடம் கம்யூனிகேஷனுக்கான ஸ்தானம். அப்போ ஃபோன் மூலியமாக அதை ரெக்கார்ட் பண்ணி தேவையில்லாமல் ஒரு பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃபோனில் பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்து சனி பகவான் தனது 3ஆம் பார்வையாக உங்களுக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. அப்போ குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான அமைப்பு. 5ஆம் இடத்தை வந்து சனி பகவான் பார்க்கும்போது குலதெய்வத்தோட அருள் பரிபூரணமாக கிடைக்கும். குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு குலதெய்வம் இப்போ வந்து தெரியுங்க. உங்களோட இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க. அவங்கக்கிட்ட என் குலதெய்வத்தை காமிச்சு கொடுங்கன்னு மனசார வேண்டிக்கோங்க. இந்த சமயத்தில் யாராவது ஒருத்தர் வந்து உன் குலதெய்வம் இதுதான்ப்பா அப்படின்னு சொல்லி உங்களோட சொந்தக்காரங்க யாராவது தெரியாதவங்க ஒருத்தவங்க வருவாங்க. நான் உன்னோட இந்த பாட்டை வழி சொந்தம், இந்த வழி சொந்தம், உன்னோட தெய்வம் இங்கே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு மேஜிக்காக ஒரு மிராக்கிள் மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குங்க. வந்து வெளிநாட்டில் இருக்கேங்க, வெளி மாநிலத்தில் இருக்கேன், குலதெய்வ கோயிலுக்கு போய் ரொம்ப நாளாச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சமயத்தில் குலதெய்வத்துக்கு வந்து நீங்கள் பண்ணக்கூடிய படையல்கள், நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு வேண்டுதலை நிறைவேற்றுறதுலாம் உங்களுக்கு ரொம்பவே சக்ஸஸாக குலதெய்வத்தோட அருளை வந்து உங்களுக்கு வந்து வாங்கி கொடுக்குங்க. குழந்தைங்கள படிப்புக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. குழந்தைங்க பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கும். ஆனால் குழந்தைங்ககிட்ட உட்கார வச்சு மனம் விட்டு பேசுங்க. உங்களுக்கு வந்து அது ஒரு நல்ல, உங்களுக்கும் குழந்தைக்கும் ஒரு நல்ல ஒரு பாண்டிங் அப்படிங்கிறது கிடைக்குங்க. அப்பாவோட அப்பா, அதாவது உங்கள் பாட்டன் அப்படிங்கிற அவரோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஜோதிடத்தில், அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. குறிப்பாக சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. மனசையும் புத்தியும் போட்டு தேவையில்லாமல் குழப்பிக்காமல் தெளிவாக வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அடுத்து 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாருங்க. 9ஆம் இடம் 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை. அப்போ உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கலன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபர் இந்த சமயத்தில் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க. சமுதாயத்தோட தொடர்பு உங்களுக்கு நல்லாயிருக்கும். மக்கள் தொடர்பு நல்லாயிருக்கும். சமுதாயத்தில் பேர் புகழ் அங்கீகாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த சமயத்தில் நல்லாவே கிடைக்குங்க. ஆன்மீக வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கவங்களுக்கு அடுத்த லெவலில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய. கும்பாபிஷேகம் போன்ற விஷயங்களில் வந்து கலந்துக்குவீங்க. உடல் பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொடையில் ஒரு இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. 9ஆம் இடம்னா அப்பாங்க. அப்பாவோட உடல் ஆரோக்கியத்தில் அப்பா வழி சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பிரச்சனை அதிகமாகி பிரச்சனை வந்து கட்டாயம் தீர்றதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. அடுத்து 12ஆம் இடத்துல வந்து சனியோட பார்வைப்படுதுங்க. 12ஆம் இடத்தில் சனி பார்வை விற்காத நிலம் விற்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. தொழிலுக்காக, அதாவது 10ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்குறதுனால தொழிலுக்காக விரயம் பண்ணுவீங்க. தொழிலுக்காக ஒரு நிலத்தை வாங்கக்கூடிய அமைப்பு, தொழிலை விரிவாக்கம் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் நல்லா இருக்குங்க. ஒரு மருத்துவ சிகிச்சை கிடைக்குங்க. நல்ல ஒரு நீண்ட நாள் வியாதி ஒன்று இருந்துச்சுன்னா நல்ல மருத்துவ சிகிச்சை கிடைச்சி உங்களோட வியாதிகள் குணமாகக்கூடிய அற்புதமான அமைப்பு. 2வது தொழிலுக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கும் 2வது தொழில் செய்கிறதுக்கான ஒரு யோகம் எல்லாமே நல்லா இருக்குங்க. இந்த மகர ராசிக்காரங்க உங்களுக்கு குரு பகவான் 10ஆம் இடம் 12ஆம் இடம் 2ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. அப்போ குடும்பத்துக்காக நிறைய விரை செலவுகள் பண்ணுறது, தொழிலுக்காக விரை செலவு பண்ணக்கூடிய அமைப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. கேது பகவான் வந்து 8ஆம் இடத்துல இருக்காரு. உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க. மகர ராசிக்காரங்க ஒரு பொற்காலனே சொல்லலாம். இன்னும் இதை வந்து நீங்கள் சாதகமாக மாற்றிக்கணும் அப்படின்னா சிவ வழிபாடு திங்கக்கிழமையில் வந்து நீங்கள் பண்ணுறதும், சோமவார விரதம் இருக்கிறதும், வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடும், உங்களால் முடிஞ்ச உதவியை சிறு குழந்தைகளுக்கு நீங்கள் பண்ணும்போது இந்த 2.5 வருட காலம் அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். கும்பராசிக்காரங்களுக்கான அதிபதி சனி பகவானுங்க. கும்பராசிக்காரங்க நீதி நேர்மை தவறாமல் வாழக்கூடியவங்க, குடும்பத்துக்காக வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு கொண்டவங்க. எந்த விஷயத்துலையும் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்க மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு யாராலையுமே தெரிஞ்சுக்க முடியாதுங்க. இவ்வளோ சிறப்பான இந்த கும்பராசிக்காரங்க கடந்த 5 வருஷமாக ஏகப்பட்ட போராட்டங்க வாழ்க்கையில். திருமணம் ஆகலை, வேலை கிடைக்கல, வேலை கிடைச்சதுன்னா சரியான சம்பளம் கிடைக்கல, ஏகப்பட்ட பிரச்சனைங்க. அது குடும்பத்தில் சண்டை, வெளியே போனால் யாரோ ஒருத்தங்க அவங்களே வந்து மேலே நம்ம என் மேலே மோதிட்டு அவங்களா வம்புக்கு வராங்கங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைங்க. உடலும் ஒத்துழைக்க மாட்டேங்குது.
ஏகப்பட்ட பிரச்சனைகள் இது எல்லாம் இந்த காலத்தில் ஒரு சின்ன ஒரு முடிவுக்கு வரப்போகுது. அப்பாடா அப்படின்னு கொஞ்சம் ரிலீஃப் ஆகுற சூழ்நிலையை 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் கொடுப்பாருங்க. இந்த கும்பராசிக்காரங்க பாருங்க, வாழ்க்கையில் நல்லது கெட்டது உயர்வு தாழ்வு இன்பம் துன்பம் இப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு தான் அவங்க வாழ்க்கையில் ஒரு முன்னுக்கு வந்திருப்பாங்கங்க. அடுத்தவங்களோட நலனில் ரொம்ப அக்கறை அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு தான் குடும்பத்துக்கு அப்புறம் தான் அடுத்தவங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடிய தன்மை இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இருக்கும். 2ஆம் இடத்துக்கு பாத சனிக்கு வர்றது நல்ல விஷயம்னாலும் நீங்கள் எந்த விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தாங்க. பேசக்கூடிய வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்பத்துக்காக அதிகம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஜென்ம சனி காலத்தில் நிறைய பேர் கணவன் மனைவி பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு அமைப்புங்க. பிரிந்த உறவுகள் சொந்தங்கள் கூடக்கூடிய ஒரு அற்புதமான யோகம். ஆனால் மறுபடியும் நம்ம வார்த்தைகளை கவனமாக கையாளாமல் பிரச்சனையில் சிக்காமல் இருக்கணுங்க. ரொம்ப அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். குறிப்பாக சனிக்கிழமைகளில் 1 மணி நேரம் மௌன விரதம் இருக்கிறது நல்லதுங்க. சூரிய உதயத்துலேருந்து 1 மணி நேரம் மௌன விரதம் இருக்க குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை நல்ல பணவரவு. ஒரு விஷயத்தை நம்ம தியாகம் பண்ணோம் அப்படின்னா அந்த சம்மந்தப்பட்ட இடத்துல நமக்கு இன்னொரு பக்கம் நன்மை கிடைக்கும். அப்போ நம்ம பேச்சை தியாகம் பண்ணும்போது பேச்சை குறைவாக பேசும்போது 2ஆம் இடம் பணவரவை குறிக்கக்கூடிய இடங்க. அப்போ பணவரவு உங்களுக்கு நல்லா இருக்குங்க. அடுத்து சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடம் 8ஆம் இடம் 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. 4ஆம் இடத்துல சனி பகவான் பார்க்குறனால சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமெல்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்குங்க. ஆனால் டாக்குமெண்ட்டு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா வில்லங்கங்கள் இருக்கும், இல்லை அடுத்தவங்க சொத்தா தான் சொத்துன்னு சொல்லி உங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் இருக்குது. இந்த ஒரு விஷயத்தில் டாக்குமெண்ட் விஷயத்தில் தெளிவாக இருங்க. வீடுகள் வாங்கக்கூடிய யோகம் அற்புதமாக இருக்குங்க. 2ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துல வர்றனால ஒரு 5 வருஷம் முன்னாடி 7.5 சனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தங்க பணம் கேட்டாங்க கொடுத்தங்க. நான் இப்போ போய் பணம் கேட்டால் நான் என்னமோ கடனாளி மாதிரி என்னைய ரொம்ப ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாமல் நடத்துகிறாங்கங்க. அந்த பணம் போயிட்டு போகுதுங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த பணம் இப்போ உங்களை தேடி வர்றதுக்கான ஒரு காலகட்டம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ வீடு கட்டலாம் தாராளமாக. அது ஒரு நல்ல இன்ஜினியராக பார்த்து சர்ச் பண்ணி அவங்கக்கிட்ட நீங்கள் ஒப்படைச்சிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மார்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருங்க. குரு உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறனாலங்க 5ஆம் இடத்துலேருந்து 9, 11, 1 இந்த இடங்களை பார்க்குறாருங்க. குரு பலன்னு சொல்லுவோம் இல்லைங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்க குரு குழந்தை பாக்கியத்தை தருவார். அதனால் பயப்படவே தேவையில்லைங்க. 7 பாத சனியில் இருக்கோம், கல்யாணம் ஆகுமா, நான் தள்ளி போய்கிட்டே இருக்கேங்க, நாங்களும் வரன் பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் சனி பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துல வரனால குடும்ப உறுப்பினர்களை புதுசாக கொண்டு வருவார். இருந்தாலும் குரு பலன் இருக்கிறனால திருமணம் அப்படிங்கிறது உங்களுக்கு நடக்குங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். அதாவது நம்ம பயிற்சி பலன்கள் பார்க்கும்போது வெறும் ஒரு கிரகத்தை மட்டுமே வச்சு பார்த்து முழுசாக பலன் எடுக்க முடியாதுங்க. மற்ற வருடக்கோள்களையும் வச்சு பார்க்கும்போது சனி பகவானோடு சேர்த்து குரு பகவானும் உங்களுக்கு அற்புதமான பலன்கள். ஜென்மத்தில் இருந்து ஏகப்பட்ட குழப்பங்களை கொடுத்துட்டு இருந்தார். ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியல. யார் நல்லவங்க யார் கெட்டவங்க இன்னும் பிரித்து பார்க்க முடியல. அந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ உங்களுக்கு தெரிய போகுது. இவங்க நமக்காக வாழ்கிறவங்க, இவங்க நமக்கு கெடுதல் நினைக்கிறவங்க, இந்த மாதிரி எல்லாத்தையும் தரம் பிரித்து நீங்கள் பழகக்கூடிய ஒரு அமைப்பை குரு பகவானும் உங்களுக்கு கொடுப்பாருங்க. அடுத்து சனி பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 8ஆம் இடம் அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடம். அப்போ உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களையே தேடி வருங்க. அது மட்டும் இல்லாமல் ராகு உங்கள் ராசிலேயே வர்றாருங்க. அப்போ ராகுவும் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவார். அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. நீண்ட நாள் வியாதிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா இப்போ ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடச்சி அதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம், ஒரு சின்ன ஒரு அறுவை சிகிச்சை பண்ணி உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். சின்ன பையன் மாதிரி துள்ளி குதித்து ஓடக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் உங்களுக்கு இப்போ வரத்துக்கான சூழ்நிலை சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் 8ஆம் இடம் இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட இடத்த சொல்லுதுங்க. இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டு பணங்கள் ஏதாவது வராமல் இருந்துச்சு அப்படின்னா அது இந்த சமயத்தில் உங்களுக்கு சாதகமாக வருங்க. நீண்ட நாள் ஒரு கடன் இருந்துச்சு தீர்க்க முடியல அப்படின்னா இன்னொரு லோன் கிடச்சி அந்த கடனை அடைக்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இந்த சமயத்தில் ரொம்பவே நல்லாயிருக்கு. அடுத்து 11ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாருங்க. 10ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ 10ஆம் பார்வையாக 11ஆம் இடம் அப்படின்னா 10னா தொழில், 11னா பணவரவு. தொழிலில் இது வரைக்கும் பணவரவே கிடைக்கலைங்க. பணம் போட்டுக்கிட்டே
இருக்கேங்க, இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஆனால் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு இப்போ 11ஆம் இடத்த வந்து சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்க்குறனால பணவரவு நல்லாயிருக்கும். ப்ளஸ் குருவும் 11ஆம் இடத்த பார்க்குறாருங்க. அப்போ தொழில் மூலியமாக பணவரவு, குடும்ப உறுப்பினர்கள் மூலியமாக பணவரவு அப்படிங்கிற காலகட்டம் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. அதே மாதிரி மூத்த சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன மனக்கசப்பு ஏற்பட்டு அதுக்கப்புறம் உட்காந்து பேசி தீர்த்துக்குவீங்க. அவங்க மூலியமாகவும் உங்களுக்கு நல்ல பணவரவு அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஆக மொத்தம் 5 வருஷ காலமாக நீங்கள் இருந்த ஒரு குழப்பத்துக்கு ஒரு நல்ல முடிவு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இப்போ கிடைக்க போகுதுங்க. 2ஆம் இடத்துலேருந்து 4, 8, 11 தொடர்பு வந்து திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் சொத்துக்கள் நிலங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம், பெண்கள் குறிப்பாக உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கணும், ஆன்லைன் பிஸ்னஸ்லாம் பண்ணணும், நான் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் இந்த சமயத்தில் இங்கே தாராளமாக பண்ணலாங்க. உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு தடவை பரிசீலனை பண்ணிக்கிட்டு நீங்கள் தொழில் பண்ணும்போது ஒரு அற்புதமான காலகட்டமாக இது வந்து இருக்குங்க. இன்னும் இந்த 2.5 வருட காலம் இவங்க வந்து சூப்பராக இருக்கணும் அப்படின்னா சனிக்கிழமைகளில் குலதெய்வ வழிபாடு பண்ணுறது மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்குங்க. அதே மாதிரி சனிக்கிழமைகளில் பெருமாள் வழிபாடோ இல்லை பக்கத்தில் இருக்க ஆஞ்சநேயர் வழிபாடோ, குறிப்பாக அனுமன் சாலிசா அப்படின்னு ஒரு பாடல் இருக்குங்க. அந்த பாடல்களை தினம்தோறும் நீங்கள் வந்து கேட்கும்போது யூடியூப்பில் போட்டாவே வருங்க. அந்த பாடலை வந்து நீங்கள் தினந்தோறும் கேளுங்க. குறிப்பாக சனிக்கிழமைகளில் கேளுங்க. சனிக்கிழமைகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்கள். உழைப்பு 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 இதை தாரக மந்திரமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வரக்கூடிய 2.5 வருஷம் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்குங்க. மீனராசிக்காரங்களுக்கான சனிப்பயிற்சி பலன்களை பார்ப்போங்க. மீனராசி வந்து அப்படியே ஒரு மாதிரி ஒரு பதட்டத்தில் இருப்பீங்க. ஏன்னா நமக்கு வந்து ஜென்ம சனி வரப்போகுதுங்க, அப்படியே ஒரு டென்ஷன், தூக்கம் கூட வராதோ அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமாக யோசிப்பீங்க. ரொம்ப ஒரு கவலையில் இருப்பீங்க. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாங்க. மீன ராசியில் வந்து சனியோட நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்குங்க. மீனராசிக்காரங்க எப்பயும் பார்த்தீங்கன்னா ஒரு நேர்மையான குணம் இருக்கும். அடுத்தவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய தன்மைகள், நிறைய புண்ணிய காரியங்கள் செய்யக்கூடிய தன்மை மீனராசிக்காரங்கள் இருக்கும். அப்போ நீங்கள் பண்ண புண்ணியங்களுக்கான பலனை இந்த ஜென்ம சனி பகவான் உங்களுக்கு கட்டாயம் கொடுப்பார். மற்ற இடத்துல ஜென்மத்தில் சனி இருக்கிறதுக்கும் மீனத்தில் சனி இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. சுபரோட வீட்டில் சனி, உங்கள் ராசியாதிபதி வீட்டில் சனி, கட்டாயம் கெடுப்பலன்களை வந்து குறைச்சி தான் சனி பகவான் கொடுப்பார். நீங்கள் பண்ண கருமத்துக்கான பலனை மட்டும்தான் கொடுப்பார். நீங்கள் நல்லது பண்ணியிருந்தீங்க உங்கள் வாழ்க்கையில் அப்படின்னா உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். இந்த 2.5 வருஷ காலம் நான் எப்படிங்க ஒரு பிரச்சனை இல்லாமல் ஓட்டினா அதுக்கான அட்வைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு செஞ்சுருங்க. ஒத்தி போடாதீங்க. தினமும் காலையில் அதிகாலையில் எல்லார பழக்கத்தை வச்சுக்கோங்க. நைட்டு சீக்கிரம் படுத்து தூங்கிடுங்க. 10 மணி நேரம் முன்னே உழைச்சிங்க அப்படின்னா இப்போ 12 மணி நேரம் அப்படிங்கிற மாதிரி உங்களோட உழைப்புக்கான அந்த டைமை வந்து நீங்கள் வந்து ஏற்படுத்திக்கோங்க. குறிப்பாக அந்த பருவ வயதில் இருக்க இளம் பெண்கள் ஆண்களாகட்டும் காதல் அப்படிங்கிற விஷயத்தில் சிக்கிக்காதீங்க. இந்த சமயத்தில் வர்ற காதல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியாக இருக்காது. ஏற்கனவே இருந்துச்சுன்னா அது ஒரு ப்ராப்ளமும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் தெளிவாக இருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு சிறப்புங்க. ஏன்னா பிரம்ம முகூர்த்த வழிபாடுனா ஆட்டோமேட்டிக்காக காலையில் நேரமாக எந்திரிக்க ஆரம்பிச்சிருவீங்க. காலையில் நேரமாக எந்திரிச்சிங்கன்னா நைட் சீக்கிரம் தூங்கிடுவீங்க. அப்போ உடல் உங்களுக்கு வந்து முழுமையாக ஒத்துழைக்கும். இல்லைனா இந்த ஜென்ம சனி சமயத்தில் தலை வலிக்கிற மாதிரி இருக்கும், கால் வலிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு உடல் ஒரு அசதியாகவே இருக்கும். இதுக்கெல்லாம் ஒரே மருந்து எக்ஸசைஸும் நீங்கள் அதிகாலையில் எழற பழக்கமும் இந்த பழக்கத்தை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. தொழில் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். சனி பகவான் வந்து உங்களுக்கு தொழிலில் ஒரு அற்புதமான ஒரு பலனை கொடுப்பார். 2வது சுற்று சனியில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே தொழில் நல்லாயிருக்கும். 3வது சுற்றில் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இவ்வளோதாங்க இந்த 3 பருவத்தில் இருக்கவங்களுக்குமான ஒரு சனி பயிற்சி பலன்கள். இப்போ சனி வந்து உங்கள் அதிபதி வந்து உங்கள் ராசியாதிபதி குருங்க. அந்த ராசியாதிபதியான குரு வந்து அவ்வளோ நல்லவர். எவ்வளோ நல்லவர் அப்படின்னா எதிரியான சுக்கிரனுக்கு உச்சம் பெற வீடு கொடுத்தவர். அப்படிங்கும்போது இவ்வளோ நல்ல ஒரு தன்மை கொண்ட உங்களுக்கு சனி பகவான் அற்புதமான பலனை தாங்க கொடுப்பாருங்க. ராசியிலே சனி இருக்கிறனால இப்போ தான் உங்களுக்குள்ளே என்ன திறமை இருக்குது அப்படிங்கிறத நீங்களே கண்டுபிடிப்பீங்க.
கண்டுபிடிச்சிட்டு உங்களோட பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படியே ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதை வந்து டெவலப் பண்ணிக்கிற மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க. உங்கள் முழு முயற்சியை தொழிலில் போடுவீங்க. அதன் மூலியமாக நன்மை. ஏன் தொழில் நான் பேசுகிறேன்னா, 1, 7, 10 இந்த அமைப்பு வந்து தொடர்பு வந்து இப்போ சனி பகவானோட அருளால் உங்களுக்கு கிடைக்குது. அப்படிங்கும்போது யாராவது ஒருத்தர் வந்து உங்களுக்கு உதவி, 7னா அடுத்தவங்க யாராவது ஒருத்தர் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்கள் தொழிலை வந்து ஒரு நல்ல முன்னேற்ற பாதையில் கொண்டு போவாங்க. அதனால தொழில் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. ஆனால் ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயங்க, ஏற்கனவே வேலையில் இருக்கவங்க யோசிக்காமல் வேலையை விட்டுறக்கூடாதுங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா மறுபடியும் வேலை கிடைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமம். அடுத்து சனி பகவான் உங்களோட ராசியிலேருந்து 3ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 3ஆம் இடம் அப்படின்னா நிறைய ட்ராவல், அதிக அலைச்சல் இருக்கும். ஆனால் அதற்கான ஒரு நல்ல பலனும் உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி 3ஆம் இடம் காது, மூக்கு, தொண்டையை குறிக்கக்கூடிய இடம். அதில் வந்து சின்ன ஒரு ப்ராப்ளம் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்னால சரியாகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க. 3ஆம் இடம் கம்யூனிகேஷனுக்கான ஸ்தானம்ங்க. பேசுகிற வார்த்தைகளை யோசித்து யார்கிட்ட பேசுகிறோம், என்ன பேசுகிறோம் அப்படின்னு நிதானமாக பேசுங்க. ஃபோனை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணி தேவையில்லாமல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்காக காத்துட்ருக்காங்க. அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. 1 மணி நேரம் ஒரு நாளைக்கு மௌன விரதம் இருக்கிறது, இல்லை 1 மணி நேரம் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிறது, இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். எழுத்துத்துறையில், இசைத்துறையில், நாடகத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லை இதெல்லாம் நான் வந்து நாடகம், இசை இதெல்லாம் நான் கற்றுக்கலாமா அப்படின்னு நினைக்கிறவங்க அதை கற்றுக்கிறதுக்கான காலகட்டம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாருங்க. கொஞ்சம் வாழ்க்கை துணைக்கிட்ட விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லதுங்க. சமுதாயத்தில் பேர், புகழ், அங்கீகாரம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். கௌரவ பதவிகள் தேடி வரும். ஆனாலும் உங்களை நீங்கள் எப்போ வீழ்வீங்க, உங்களை அமுத்தலாம் அப்படின்னு நிறைய பேர் காத்துட்ருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. தொழில் ரீதியாக நிறைய பயணங்கள் போவீங்க. அதன் மூலியமாக நல்ல நன்மைகள் கிடைக்க போகுதுங்க. பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட, வாழ்க்கை துணைக்கிட்ட நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் உங்களுக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாருங்க. தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் குரு பகவானும் உங்களுக்கு 8, 10, 12ஆம் இடங்களை பார்க்குறார். தொழில் ரீதியாக நிறைய பயணம், தொழில் ரீதியாக இன்னொரு தொழில், 2வது தொழில் நிறைய மீனராசிக்காரங்க பாருங்கள் இப்போ வந்து ஆரம்பிப்பாங்க. மீனராசிக்காரங்க வீட்டில் வயதானவர்கள் இருந்தாங்கன்னா அவங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா கர்மஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால கர்ம காரியங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புங்க. அதாவது படுத்த படுக்கையாக ரொம்ப நாளாக இருக்காங்கங்க, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பாவம் அவங்க வந்துட்டு நல்ல இறைவன்கிட்ட நல்லபடியாக போய் சேர்ந்துட்டா சந்தோஷம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்கள் எந்த அளவு பொறுமையாகவோ, எந்த அளவுக்கு கரெக்டாக நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு ஒரு மெடிடேஷன், தியானம், எக்ஸசைஸ்லாம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்குங்க. படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் 1 தடவைக்கு 2 தடவை படிங்க. ஜென்ம சனியில் திருமணம் நடக்கும்போது நம்ம பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கை துணை கிடைச்சா நம்ம வந்து நாளை தள்ளி போடாமல் உடனே திருமணம் அப்படிங்கிறது வச்சுக்கிறது நல்லதுங்க. தேவையில்லாமல் இல்லைன்னா ஃபோனில் சந்திரன் சனி சேர்க்கை ஏறனால ஒரு உணர்ப்பு தோஷத்தை கொடுக்குங்க. எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து சம்பந்தி உறவு முறையில் நாங்கள் இதை செய்கிறோம், நீங்கள் இதை செய்யுங்க, தெளிவாக திட்டம் போட்டு பேசி முடிவு பண்ணுங்க. அது பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இன்னும் இந்த 2 வருட காலம் நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னா ராமேஸ்வரத்துக்கு ஒரு முறையோ இல்லை திருச்செந்தூருக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமைகளில் விநாயகர் வழிபாடோ, ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறதும், கால் ஊனமுற்றவர்களுக்கு இல்லை வயதாகி நடக்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணும்போது ரொம்பவே இந்த 2.5 வருட காலம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி 6ஆம் இடத்துல இருக்க கேது உங்களுக்கு அற்புதமான நன்மைகளை உத்தியோகத்திலையும் தொழிலையும் கொடுப்பாருங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க. சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்காரு, ஆட்சியாக இருக்காரா, உச்சமாக இருக்காரா, நீசமாக இருக்காரா, புஷ்கர நவாம்ச நட்சத்திரத்தில் இருக்காரா, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சனி தசை நடக்குதா, இந்த மாதிரி முழுமையாக பார்த்து பலன் எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வருடத்தில் கிரக பயிற்சிகள் நிறைய இருக்குது. ராகு பயிற்சி, குரு பயிற்சி இந்த மாதிரி இருக்குது. இந்த பயிற்சிகளை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும், இதன் மூலிமா ஒரு நல்ல விஷயம் பண்ணலாமா அப்படின்னு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க. ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க. நன்றி, வணக்கம்.